எல்லாரும் நம்முடைய கண்களை மூடலாம், மற்ற எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாம். இந்த கடைசி பகுதியில் அந்த 100 மணி நேரம் தொடர்ந்து நாம் தேவ சமூகத்திலே பிரயாணிக்க ஆண்டவர் தந்த எல்லா கிருபைகளுக்காக நன்றி, எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். வேடிக்கை பார்க்காம எல்லாரும் கண்ணை மூடி இந்த வார்த்தையை எல்லாரும் சொல்லுங்க. ஆண்டவரே, எங்க வாழ்க்கை கதையை போல மாறி போய்விடக்கூடாது. நீங்க நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. வேகமா 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 begin to praise. மாஜாலா கதரபா உருவ நடந்திடுவே, நடந்து சென்றிடுவே உமது கனமழையால் தினமும் நிறைந்திடுவே. உருவ நடந்திடுவே, நடந்து சென்றிடுவே உமது கனமழையால் தினமும் நிறைந்திடுவே. ஜெபத்தோடு காத்திருப்போம். கர்த்தர் நம்மோடு பேசு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவர் ரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் மறுபடியும் வாழ்த்துக்கள். காலையில ஆண்டவர் நம்மோடு பேசியிருப்பார் நான் நம்புகிறேன். எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருந்தது? கர்த்தர் நல்லவர். ஏதோ ஒரு பிரசங்கம் கேட்டோம், எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப என்னை பாதித்தது. நாம் கை தட்டுறது, நாம அந்நிய பாஷை பேசுறது, நாம கீழே விழுறது, இதெல்லாம் ஒரு கதையா போயிடக்கூடாது. நான் பேசுறது புரியல இன்னைக்கு. அதனாலதான் பெந்தேகோஸ்தே அனுபவம் கொச்சைப்படுத்தப்படுகிறது. புரியல. ஆவிக்குரிய அனுபவங்கள் ஏன் தரைக்குறைவாய் பார்க்கப்படுகிறதுன்னா, இவங்க இப்படித்தான், இவங்க கத்துவாங்க, சத்தம் போடுவாங்க, அதுக்கப்புறம் இவங்க கிட்ட ஒரு ரிசல்ட்டும் இருக்காது. அப்படி ஒரு ஆட்டிடியூட் நம்ம மேல இன்னைக்கும் உலகத்தின் மேல இருக்கு. அதை நாம உடைக்கணும். இவங்க சும்மா இல்லை, இவங்க கை தட்டுறது, இவங்க அழுகிறது, இவங்க சத்தம் போடுறதெல்லாம் சும்மா இல்லைன்னு நம்ம நிரூபிக்கணும். பாருங்க, அவ்வளவு தூரம் துள்ளுனா குதிச்சான், தீர்க்க தரிசனம் சொன்னான், அது பழமொழி ஆயிற்று. நான் தேவ மனிதர்களுக்காக ஜெபிக்கும் போது அதுதான் உணர்த்தப்பட்டு. அன்னைக்கு ஒரு பாஸ்டர் என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், நிறைய பேசினாங்க, நிறைய திட்டமிட்டாங்க, ஆனா எல்லாம் கதையை போல போயிட்டுன்னு சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப பாதிச்சு. அப்ப நம்ம பிளான் பண்றதெல்லாம் ஒரு கதையை போல போயிடக்கூடாது. நம்ம வந்தது, உட்கார்ந்தது, நம்ம அழுதோம், நம்ம கீழே விழுந்தோம், வேதாகமத்தில் அப்படித்தான் போட்டிருக்கு. அவங்க சும்மா ஆவியில நிரம்பல, ஆவியில நிரம்பின பிறகு என்ன நடந்தது, அது நடக்கணும். உற்சாகமா இருப்போம். இந்த பகுதியிலும் ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிறார். சகல நல்வார்த்தைகளும் நிறைவேறும். நம்ம எதற்காக அழைத்தாரோ அது நிறைவேறும். ஆனா அது நிறைவேறுகிற ஒரு வழி இருக்கு. நெரிசவே அதை மட்டும் இந்த பகுதியில வேகமா சொல்லி நம்ம ஜெபிக்க போறோம். அந்த சகல நல்வார்த்தைகளும் நிறைவேறும், ஆனால் அது நிறைவேறுகிற ஒரு வழி இருக்கு. சரிதானா? நான் உங்களை கானானுக்கு கூட்டிட்டு போவேன்னு சொன்னாரு, பட் தேர் இஸ் a way, ஒரு வழி இருக்கு. அந்த வழியா தான் கூட்டிட்டு போவார். அக்கறைக்கு போகணும்னு சொன்னாரு, அது தேர் இஸ் a way, ஒரு வழி இருக்கு. அந்த வழியா தான் கூட்டிட்டு போவார். தம்பி கவனிக்கணும், கவனிக்கணும் ப்ளீஸ். ஒரு வழி இருக்கு, அந்த வழியா தான் கூட்டிட்டு போவார். யூ cannot skip that way. அந்த வழிகளை உங்களால கொஞ்சம் என்ன கவனிங்களேன். தூக்கம் வருதா? தூக்கம் வந்தா எக்ஸ்ட்ரா 1 மணி நேரம். நான் தூக்கம் வந்துட்டு நான் விட மாட்டேன். உங்களுக்கு குளுக்கோஸ் ஊத்தியாவது பேசுவேன். ஆமா. You cannot skip that way. அந்த வழியை உங்களால ஸ்கிப் பண்ண முடியாது. அந்த வழியை போய் தான் அதை நிறைவேற பெற முடியும். அந்த வழியை உங்களால ஸ்கிப் பண்ண முடியாது. வேகமா கற்றுக்கொள்வோம். அப்போஸ்தலர் 13வது அதிகாரம், மிக மிக தேவையான விஷயம். வாசிங்க. அப்போஸ்தலர் 13வது அதிகாரம், அதனுடைய 2வது வசனம். சரி. உபவாசித்துக் கொண்டிருந்த போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று திருமணம் பற்றினார். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து, சேர்ந்து வாசிப்போம். அவர்கள் கர்த்தருக்கு, சேர்ந்து வாசிங்க, தூக்கம் போயிரு. அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருந்த போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்கு பிரித்து விடுங்கள். சத்தமா சொல்லுங்க, பிரித்து விடுங்கள். சத்தமா சொல்லுங்க, பிரித்து விடுங்கள். செட் அபார்ட் அல்லது செப்பரேட் சால் அண்ட் பர்னபாஸ், அவர்களை பிரித்து விடுங்கள் என்று ஆவியானவர்
உள்ள பற்றினா அவர்களை சத்தமா சொல்லுங்க, பிரித்து விடுங்கள். பிரித்து விடுங்கள் என்கிற வார்த்தை 4 விதமான அர்த்தம் கொண்ட வார்த்தைகள். 1, அப்போஸ்தலர் 6 அதிகாரம் 15வது வசனம். வேகமாய் வாசிங்க, வேதம் எடுத்தவங்க. 4 வார்த்தைகள். அப்போஸ்தலர் 6:15. அவன் மேல் கண்ணோக்கமாயிருந்து அவன் முகம் தேவதூதன் போல் இருக்க கண்டார்கள். அப்போ பிரித்து விடுங்கள் என்பது பிரித்து காட்டுதல், பிரித்து காண்பிப்பது. மற்றவர்களில் இருந்து பிரித்து காண்பிக்கிறார். ஆலோசனை சங்கத்திலே அவர்களை நிறுத்தின போது ஸ்தேவானுடைய முகம் மாத்திரம் தேவதூதனை போல் பிரகாசித்திருக்க கண்டார்கள். அதற்கு ஆங்கிலத்திலே போடப்படும் டிசர்ன், பகுத்து காண்பித்தார். மெதுவா சொல்லுங்க, பகுத்து காண்பித்தார். ஸ்தேவானை எப்படி காண்பித்தார்? வேகமா சொல்லுங்க, பகுத்து காண்பித்தார். எப்படி காண்பித்தார்? அத்தனை பேர் இருக்கும் போது அவனை மாத்திரம் பகுத்து காண்பித்தார். அதுதான் பிரித்து விடுறது. 1000 பேர் இருந்தாலும் நீங்கள் பகுத்து காண்பிக்கப்படுவீர்கள். உங்களை கர்த்தர் பகுத்து காண்பிப்பார். உங்கள் பேச்சு, உங்கள் நடவடிக்கை, உங்கள் கிரியைகள் பகுத்து காண்பிக்கப்படும். God will discern you. கர்த்தர் ஸ்தேவானை பகுத்து காண்பித்தார். கவனிங்கள், நம்முடைய வஸ்திரம் அல்ல, நம்முடைய பேச்சு அல்ல, நம்முடைய நடை அல்ல, கர்த்தர் தான் அதை பகுத்து காண்பிக்க முடியும். அப்ப பிரித்து விடுங்கள் என்று சொல்லுவதனுடைய முதல் அர்த்தம் என்னது? பகுத்து காண்பித்தார். அடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 37:5 வசனம். ஆதியாகமம் 37:5. நல்ல உற்சாகமா இருக்கு தம்பி. வாசிங்க. தூக்கம் வருதா? இல்ல இல்ல, 4 வாசிங்க. அவன் சகோதரர் எல்லாரிலும் அவனுடைய தகப்பன் அவனை 3 வாசிங்க. இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வர்ணமான அங்கே சேவித்தார். நம்பர் 2, டிஸ்டிங்ஷன், தனித்துவப்படுத்தி காண்பிப்பார். அதுதான் பிரித்து விடுறது. எப்படி காண்பிக்கிறார்? என் உயிர் போகுது சொல்லுங்க, தனித்துவப்படுத்தி காட்டுகிறார். டிஸ்டிங்ஷன், தனித்து காண்பிக்கிறார். யாரை தனித்து காண்பிக்க முடியும் என்றால், கவனிங்கள், யார் முதிர் வயதிலே பிறக்கிறார்களோ, யார் கால தாமதமாகி பிறக்கிறார்களோ, யாருடைய தரிசனங்கள் மிக தாமதமாகி வெளிவருகிறதோ, கர்த்தர் அவர்களை பிரித்து காட்டுவார். நான் உங்களை பார்த்து நான் சொல்றேன், எதுவும் ரொம்ப சீக்கிரமா நடக்க கூடாது. சில விஷயங்கள் தாமதமாய் நடக்குமானால் அந்த பிள்ளையிலே கர்த்தர் வித்தியாசத்தை காண்பிப்பார். அந்த தரிசனத்தில் வித்தியாசத்தை காண்பிப்பா. ரூபனை போல, யூதாவை போல, லேவியை போல, ஆசேரை போல, அல்லது நப்தலியை போல, அல்லது பென்யமீனை போல இவன் வேகமாய் பிறந்தவன் அல்ல. முதிர் வயதிலே பிறக்கிற எந்த தரிசனங்கள் தாமதமாகி பிறக்கிறதோ, கர்த்தர் அவர்களை பல வர்ணமான அங்கியினால் அலங்கரிக்க போகிறார். உற்சாகம் உள்ளவங்க மட்டும் கை தட்டுங்க பார்க்கலாம். எந்த வாக்கு தத்தங்கள், எந்த தீர்க்க தரிசனங்கள் அல்ல தாமதமாகி வெளிப்படுகிறதோ, அவர்களிலே கர்த்தர் ஒரு பெரிய அடையாளத்தை. கை தட்ட முடிந்தவர்கள் கை தட்டுங்க. ஆவியை பெற்றவர்கள் 2 நிமிஷம் கைகளை தட்டி, எவ்வளவு தாமதமாகுதோ அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வர போகிறார். அவசரமா பிறக்கிற தரிசனம் ரொம்ப பெரிய வித்தியாசத்தை கொடுக்காது. அவசரமாய் வெளிவருகிற எந்த நன்மையும் முடிவிலே ஆசீர்வாதத்தை பெறாது. ஆனா முதிர் வயதிலே பிறந்தது. இதை கேட்கிற இங்க இருக்கிற சிலருக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், எந்த விஷயங்கள் முதிர் வயதிலே வெளிப்படுகிறதோ அவைகள் சகல அலங்காரத்தோடு வெளிப்பட போகிறது. எந்த ஒரு விஷயமும் அவசரப்பட்டு வெளியில வந்துச்சுன்னா அதுல பெரிய ரிசல்ட் ஒண்ணும் இல்லை. இவ்வளவு சோகமா இருக்கீங்களே, ஆதார் கார்டுல பார்த்த மாதிரி இருக்கு. எனக்கு இப்படி எல்லாம் முகங்களை பார்க்கும்போது 7 மணிக்கு தான் இவங்களை விடணும்னு கோவம் வரும். இப்ப அவன்கிட்ட போய் யாக்கூப்கிட்ட போய் கேட்டிருப்பாங்க,
அவனுக்கு மட்டும் ஏன் நீங்க இப்படி ஒரு ட்ரெஸ் கொடுத்தீங்க? நீங்க லேட்டா பிறந்திருக்கணும். நமக்கு சிரிப்பு வரமாட்டேங்குது. அதுக்கு என்ன செய்ய முடியும்? இப்போ இந்த வார்த்தையை நீங்க சாதாரணமா எடுத்துக்கொள்ளாதீங்க. நான் கவனிச்சிருக்கேன். உடனடியாக ஆயத்தமாக்கப்பட்ட பிரசங்கங்கள் செய்யக்கூடிய வேலைக்கும் ஒரு 3 நாள் நம்மளை காய வச்சு ஒரு பிரசங்கம் தந்தாருன்னா அது செய்யக்கூடிய வேலைக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நான் பார்த்திருக்கேன். உணர்ந்த தேவ மனுஷங்களுக்கு தெரியும். ஆமா, டக்குன்னு டியூன் போட்டு டக்குன்னு பாட்டு எழுதுச்சுன்னா டக்குன்னு போயிடும். சாரான அம்மா பாட்டு இன்னைக்கு யாரும் மறக்க முடியல, மறைக்க முடியல. நம்ம 40 நாள் உபவாசம் இருந்தாங்களாம், ஒண்ணுமே நடக்கல. ஆண்டவர் பார்த்தாரு, உபவாசத்தை முடிச்சிருவான்னு பார்த்தா அங்க 40வது நாள்ல ஸ்டார்ட் பண்ணாங்களா, அடுத்த 40 நாள் கேட்கல. அப்ப எத்தனை நாள்? 80வது நாள் சரீரத்துல ஒரு சொட்டு பலன் இல்லாம ஒரு அதிகாலை நடுராத்திரி வேளையில தன் அரைக்கதவை யாரோ தட்டுற சத்தம். தன் கூட இருக்கிற, என்ன நமக்கு திருமணம் ஆகல, தன் கூட இருக்கிற சிஸ்டர்ஸ் யாரோ தட்டுறாங்கன்னு நடக்க முடியல. ஊர்ந்து போய் கதவை எப்படி திறந்த போது நிலையங்கி தெரித்தவராய் வாசல் ஆண்டவர் நின்றார். அப்பதான் எழுதுனாங்க, கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம். வேண்டாம், நார்மலா. திறந்த தண்ணீர் மேல், ஜல பிரவாகம் மேல் தற்பரன் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, பலவான்களின் புத்திரரே பரிசுத்த அலங்காரமா கனமகிமை வல்லமை கர்த்தரு. வச்சுட்டு விட்டு கண்ணை மூடுங்க, 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸா இருக்கு, அனவையிங்கா இருக்கு. ஒரே செட்டப்ல வச்சுட்டு விட்டுருங்க, மாத்த வேண்டாம். எல்லாரும் வாய் திறந்து ஜெபிங்க. எதுவும் உடனே கிடைச்சிடக்கூடாது. வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், எதுவும் உடனே வேண்டாம். ஜெபிப்பீங்களா? 2 வார்த்தை வேகமா இந்த செஷனை நம்ம முடிக்கலாம். எதுவும் உடனே கிடைச்சிடக்கூடாது. எந்த தரிசனமும் உடனே பிறந்துட வேண்டாம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி புது ஆசீர்வாதம் பெருக. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி புது ஆசீர்வாதம். கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. இரண்ட தண்ணீர் மேல், ஜல பிரவாகம் மேல் தற்பரன் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமை, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல், ஜல பிரவாகம் மேல் தற்பரன் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமை. தூறு மரங்களையும் லீபனோனின் மரங்களை கர்த்தரின் வலிய சத்தம் கோரமாக முறிக்கிறது. சேனை அதிபன் நமது முன்னிலை ஜெய வீரனாக செல்கிறார். சேனை அதிபன் நமது முன்னிலை ஜெய வீரனாக செல்கிறார். கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது,
கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜல பிரவாகம் மேல் தற்பரன் முழங்குகிறார். அல்லேலூயா. 2 நிமிஷம் ஜெபிங்க. யார் ஆண்டவர் தனித்துவப்படுத்தி காண்பிக்கிறார்? யார் ரொம்ப காத்திருந்து வெளிப்படுறாங்களோ, யார் ரொம்ப லேட்டா வெளியே வர்றாங்களோ, ரொம்ப தரிசனம் லேட் ஆகுதா, பெர்ஃபெக்டா வெளியே வரப்போகுதுன்னு அர்த்தம். அவருடைய வஸ்திரத்துல வித்தியாசம் இருக்கும், பேசுற பேச்சுல வித்தியாசம் இருக்கும். Their preaching style will be different. அவங்க ஆராதிக்கிற ஸ்டைல் வேற, அவங்க ஊழியத்தில் இருக்கிற ஸ்டைல் வேற. வேடிக்கை பாத்தீங்கன்னா நான் பேசுறது விளங்காது. கண்ணை மூடுங்க சிஸ்டர், 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. நீங்க பாருங்க, காத்திருந்து ஒரு விஷயத்தை நீங்க பெற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, காத்திருந்து தான் பெற்றுக்கொள்ளணும்னு உங்க மைண்ட் தோணும். கொஞ்சம் நிமிர்ந்துருங்க, கொஞ்சம் நல்லா இருங்க. காத்திருந்து இல்ல விளையாடக்கூடாது. பாருங்க, பி சீரியஸ். ஏன்னா நான் பிரசங்கிக்கிற இயேசுக்கு விளையாட தெரியாது. அவர் எங்கேயாவது பைபிள்ல விளையாடி இருக்கிறத பார்த்திருக்கீங்களா? உங்களை சில நேரம் உற்சாகப்படுத்துறதுக்கு வேற வழி இல்ல, கோமாளி வேஷம் போட வேண்டியது இருக்கு. மற்றபடி God is very serious. இயேசு எங்கேயும் விளையாண்டதை நீங்க பார்க்க முடியாது. நீங்க காத்திருந்து ஒரு விஷயத்தை பெற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, காத்திருந்து தான் நீங்க வேணும்னு சொல்லுவீங்க. அந்த தாமருக்கு பிறந்த பிள்ளைகள், ஒரு பிள்ளை கை வெளி நீட்டினோன்னு, நீ மீறி வந்தது என்ன, உள்ள போ. அப்படி உங்க வாழ்க்கையில் ஏதாவது தரிசனம் மீறி வருதுன்னா நீங்க சொல்லணும், go inside. புரியல? பைபிள் படிச்சா நாம் பேச பேச உங்களுக்கு புரியும். யூதா தன் மருமகளோடு சேர்ந்த போது அவள் இரட்டை பிள்ளைகளை பெற்றெடுத்தாள். அவளுக்கு பிரசவ காலம் சமீபமான போது ஒரு பிள்ளை தன் கையை வெளியே நீட்டினதுன்னு போட்டிருக்கு. நோ, the head should come first. தலை தான் முதல்ல வரணும். that is normal delivery. கேட்கல, கை வெளியே வரக்கூடாது. தரிசனம் அவசரப்படக்கூடாது. தரிசனம் அவசரப்பட்டு கையை காலை வெளியே விட்டுச்சுன்னா சரியா பிள்ளை பிறக்க முடியாது. எனக்கு நான் இப்போ சமீப காலம் போன வருஷத்துல ஜூலைல ஜெபமலையில ஊழியர்களுக்கு முகாம் நடந்தது. ஒரு சகோதரி என்னை பார்த்து பேசணும்னு சொன்னாங்க. நான் பார்த்து பேச வந்த போது அவங்க சொன்னாங்க, எனக்கு டெலிவரி நடக்கும்போது டாக்டர் செய்த தப்பு, என் பிள்ளைக்கு வலது கை இல்ல பிரதர் அழுகுறாங்க. என்னாச்சு சிஸ்டர், என்ன போலியோவா, ஏதாவது பிரச்சனையான்னு கேட்ட போது, இல்ல டெலிவரி டைம் அவசரப்பட்டு கை வந்தது, கையை பிடிச்சி இழுத்துட்டாங்க. ஒரு ஜூனியர் டாக்டர் பிடிச்சி இழுத்துட்டாங்க. இழுத்தது இல்ல, கை போயிடுச்சு, அவ்வளவுதான், கை இல்ல. அப்போ கவனிங்க, தரிசனம் அவசரப்பட்டு வெளியே வரக்கூடாது. உங்ககிட்ட போய் சொன்ன பாருங்க, தரிசனம் அவசரப்பட்டு வெளியே வரக்கூடாது. உடனே அந்த பிரசவம் பார்த்தவங்க என்ன செய்தாங்க தெரியுமா? அந்த புள்ள கையில ஒரு சிகப்பு நூலை கட்டிட்டு நெருப்பு வச்சு டக்குன்னு அந்த கை உள்ள போயிட்டு. சில நேரம் நீங்க you should take a decision, you should take action. உங்களுக்கு தெரியும் இது இல்ல, இப்ப தரிசனம் முழுமை பெறல, இது இல்ல, இது தரிசனம் வர வேண்டிய விதம் இல்ல, இது தரிசனம் வெளிப்பட வேண்டிய நேரம் அல்ல. Go inside. லா பிரபாஸ் மதூரியா ஸ்மதலபா. வாய் திறங்க. தரிசனம் வெளிப்பட வேண்டிய நேரம் இது இல்ல, தரிசனம் வெளியே வர வேண்டிய நேரம் இது இல்ல. தரிசனம் எஸ் முழுமையா வெளியே வரணும், முழுமையா சரியா தலையிலிருந்து அழகா வரணும். ஓ மசுபரா கதுசியா தலபா. எத்தனை பேர் இப்ப ஆவியில இத சொல்ல போறீங்க? இல்ல நீ சரியா எவ்வளவு லேட் ஆனாலும் பரவாயில்லை, ஆனா நல்லதை தாங்கப்பா. நீங்க சொல்லணும், எவ்வளவு லேட் ஆனாலும் பரவாயில்லை, நல்லதை தாங்க ஆண்டவரே. ராகேலுக்கு ரொம்ப சீக்கிரம் லேயாள் மாதிரி பிள்ளை பிறக்கல. ராகேல் போய் கேட்கிறா, எனக்கு பிள்ளை தாரோன்னு கேட்கிறா. உடனே யாக்கோபு சொல்ல, நான் தேவனோ, நான் தர முடியாது. ஆனா ஆண்டவர் உனக்கு சில விஷயங்களை தாமதம் பண்ணுகிறார்னா, he is going to give you the best. he will give you the best. நல்ல தரிசனங்களை தர போறார். பரவாயில்ல, தீர்க்க தரிசனம் சொல்ல லேட் ஆனாலும் பரவாயில்லை, ஆனா உன்னிலிருந்து தீர்க்க தரிசன வரங்கள் எழும்பி வரும்போது அது தேசங்களை அசைக்கிறதாய் வெளிப்படட்டும். வசன வெளிப்பாடு லேட்டா வந்தாலும் பரவாயில்லை, ஆனா வெளிப்படும் போது ராஜ்யங்களை அசைக்கணும். எஸ், கை தட்டுங்க. பரவாயில்லை, லேட் ஆனாலும் பரவாயில்லை, லேட் ஆனாலும் பரவாயில்லை. நான் சொல்ல நீங்க ஜெபிங்க. உங்களுக்குள்ள ஒரு ஜெப பலிபீடம் எழுப்பப்படட்டும். build up a prayer altar. நான் பிரசங்கிக்க நீங்க உங்களுக்குள்ள ஒரு ஜெப பலிபீடத்தை கட்டிக்கிட்டே இருங்க. எதுவுமே நேரமா கிடைச்சிட கூடாது.
கேயாசிக்கு நேரமா கிடைச்சதுங்க. நேரமா போயிட்டான் பாளையத்துக்கு, நேரமா போயிட்டான். எலிசாவுடைய சமூகத்தை விட்டு விலகி குஷ்டரோகியாய் பாளையத்திற்கு புறம்பாக்கப்பட்டான். 2 ராஜாக்கள் 5:27. ஆனால் அரிதான காரியத்தை கேட்டு வாங்கின எலிசா ரொம்ப காலம் போராட வேண்டியதா இருந்தது. லேட்டா கிடைச்சாலும் நீ செத்த பிறகு எலும்பு மேல அந்த அபிஷேகம் இருக்கும். எனக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், மானூர் தாலுகாவில் இருக்கிற சபையில லேட்டா எழுப்புதல் வந்தாலும் பரவாயில்லை, ஆனா சரியான எழுப்புதலா இருக்கணும். உடரஹா Aziz lahi sabaria kata sabrata sabathusiata hayya tata ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய அபிஷேகம் அநேகருக்கு ஒரு உணர்வுள்ள இருதயத்தை ஆண்டவர் தருகிறார். ஆண்டவர் சொல்ற என்ன அவசரப்படுத்த சொல்லாத, என்ன வேலை செய்ய விட சொல்லு. நீங்க இப்பதான் ரெடிமேடுங்க. ஒரு காலகட்டத்துக்கு முன்னாடி நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் எங்களுக்கு துணி எடுத்து டெய்லர் கடையில தைக்க கொடுக்கணும். அப்ப இந்த டெய்லர் ரொம்ப பிஸியா இருப்பார் பாருங்க. நீங்க டெய்லர் அவசரப்படுத்தீங்கன்னா உங்க சட்டையை தொலைச்சிருவாங்க. தெரியல உங்களுக்கும் சேர்த்து அவங்க பிளவுஸையும் தொலைச்சிருவாங்க. அதனால நேரமா துணி எடுத்து நேரமா தைக்க கொடுத்து டெய்லருக்கு நீங்க டைம் கொடுத்து பாருங்க. நான் காரை சர்வீஸ் வீட்டுக்கு வந்தேன் போன வாரம். நான் சொன்னேன் எனக்கு 2 நாள்ல தரணும்னு சொன்னேன். அவ சொன்ன சார் அவசர அவசரமா வேலை நடந்துட்டு இருக்குன்னு சொன்னா. நான் ஒரு வார்த்தை சும்மா சொன்னேன், டைம் எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன். சார் ரொம்ப தேங்க்ஸ், நீங்க டைம் தந்தீங்கன்னா உங்க காரை அழகாக்கி தந்துடுறோம்னு சொன்ன. அப்போ ஒரு உலக மனிதனுடைய வெளிப்பாட பாருங்க. இஃப் யூ கிவ் டைம், நீ ஆண்டவருக்கு டைம் கொடுத்து பாருங்க. அதனாலதான் ஆதாம தூங்க வச்சுட்டு ஏவாளை உருவாக்குனார். இவனை தூங்க வைக்கலன்னா இவன் ஆண்டவரை டிஸ்டர்ப் பண்ணுவான். புரியலன்னா உங்களுக்கு 6 மணிக்கு மேல வேற ஒரு கூட்டம் இருக்கு. இப்ப உங்களுக்கு புரியுதா? சிலருக்கெல்லாம் அனஸ்தீசியா கொடுக்கறது காரணம் தான். ஏன்னா நீங்க ஒரு ஆளை எவ்வளவு பெரிய கில்லாடி சிக்கன் குழம்பு வைக்கிற ஆளா இருந்தாலும் மீன் குழம்பு வைக்கிற ஆளா, நீங்க கிச்சன்ல போய் அவங்களை நெருக்கிட்டீங்க, தொலைச்சிட்டாங்க குழம்ப. என்ன ஜோஷா பாஸ், நீங்க சிஸ்டர் இன்னும் ரெடி ஆகல போட்டுருவாங்க உப்ப, அவள்தான் எல்லாரும் உப்பு சாப்பிடுவாங்க. நீங்க அவங்கள கிச்சன் பக்கம் போகாம டேக் யுவர் ஓன் டைம். டைம் எடுத்துக்கோம்மா, முடிச்சோட நீ கூப்பிடு, நான் தூங்குறேம்மா, நான் ஏதாவது செய்யறேன், நான் தோட்டத்துக்கு தண்ணி பாய்க்கிறேன், நான் வீட்லயே இல்லை, நான் போயிடுறேன், நீ முடிச்சோட கால் பண்ணு. டைம் கொடுத்து பாருங்க. அன்பையும் கலந்து மீன் குழம்புல தருவாங்க. இன்னும் நிறைவேறலையா? உங்க அம்மா என்ன வளர்த்தா ஒன்னா உப்பள்ளி போட்டுருவாங்க சாவல். புருஷன்மார்களுக்கு சொல்றேன், அவசரப்படுத்தாதீங்க. மனைவிமார்கள் அவசரப்படுத்தாதீங்க. ஜெயிலர் அவசரப்படுத்த மாட்டோம். யாரையும் அவசரப்படுத்தாதீங்க. நீ அவசரப்படுத்தாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு என் பிள்ளைங்களை டைம் தர சொல்லு, டைம் தர சொல்லு. மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிற போது ஆண்டவர் சொல்றாரு, நான் தாமதமா வந்தா கூட ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற அத்தனை திட்டத்தோட வருவேன். நான் அவசரமா வர்றதை விட அவசரமா வந்தா பிரகாரத்துக்குரிய திட்டம் மட்டும்தான் இருக்கும். ஆனா தாமதமாகி எக்கோ வருது சாம்பிரதர், தாமதமாகி வந்தார்னா கவனிங்க, ஆசரிப்பு கூடாரத்தை குறித்த திட்டம், பிரகாரத்தை குறித்த திட்டம், பரிசுத்த ஸ்தலத்தை குறித்த திட்டம், மகா பரிசுத்த ஸ்தலத்தை குறித்த திட்டம், ஆரோனுடைய வஸ்திரம் முதலியான திட்டம், குத்து விளக்கு குறித்த திட்டம், பலிபீடத்தை குறித்த திட்டம். நான் பேசுறது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். கர்த்தர் டிலே பண்றார்னா பெர்ஃபெக்ட் பிளான் ரெடி ஆகுதுன்னு அர்த்தம். பெர்ஃபெக்ட் பிளான். எஸ், அவர் அவசரப்படுத்தாதீங்க. ஒரு வார்த்தை வாயை திறந்து சொல்லுவீங்களா? டேக் யுவர் ஓன் டைம் லார்ட், டேக் யுவர் ஓன் டைம். உங்க நேரத்தை எடுத்துக்கோங்க. எஸ், நல் வார்த்தை நிறைவேறணும்னு நினைக்கிறவங்க இந்த வழியா போய் தான் ஆகணும். நான் புரியுற மாதிரி தான் பேசுறேன். ப்ளீஸ் வாயை திறந்து கொஞ்சம் ஜெபிங்க, ஜெபிங்க. பிரசங்கம் கேட்கிற நேரம் மட்டும் இல்ல, ஜெபிக்கிற நேரம். நல்ல வாய்களை திறங்க. ஆண்டவரே, உமக்கு நாங்க நேரம் கொடுக்கணும், உமக்கு நாங்க நேரம் கொடுக்கணும். வாய் திறந்து ஜெபிங்க. ஆமென். யாக்கோபுக்கு, இஸ்ரவேலுக்கு யோசேப்பு முதிர் வயதுல பிறந்தா. அப்படி லேட்டா பிறக்கிற பிள்ளைங்க ஞானம் உள்ள பிள்ளைங்க, ஆவிய பெற்ற பிள்ளைகளா இருக்கும். அப்படி தாமதமாய் வருகிற எந்த தரிசனமும் தேசத்தின் மேல ஓங்கி நிற்க போகிறது. இன்னைக்கு இந்த சாயங்காலம் முகாந்தரத்தோடு கர்த்தர் சொல்றார், லேட்டானாலும் பரவாயில்லை, நீ வெளிப்பட்டு வரும்போது உனக்கு முந்தி பிறந்தவங்களை நீ ஆளுகை செய்கிறவனாய். எத்தனை பேர் தேவ அன்பை உணர்றீங்க? எல்லாரும் வாய்களை தரங்கள
ஒரபலபஷதரதலபா. ஒருவ நடந்திடுவே, நடந்து சென்றிடுவே உமது கணமழையா. நனைந்திடுவேன் ஒருவ நடந்திடுவே, நடந்து சென்றிடுவேன் உமது கணமழையா. தினமும் நிறைந்திடுவேன். நீங்க எவ்வளவு அவருக்கு டைம் கொடுக்குறீங்களோ அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா உங்க வாழ்க்கையை வெளியே கொண்டு வர முடியும். அவர் அவசரப்படுத்தாதீங்க. நிறைய நேரம் அவர் அவசரப்படுத்துறோம். நம்மளை அவசரப்படுத்துறது நாம் அல்ல, நம்முடைய சூழ்நிலைகள் நம்மை அவசரப்படுத்துகிறது. நம்மால நமக்கு காத்திருக்க முடியும். இன்னைக்கு பாருங்க, நம்மால நமக்கு காத்திருக்க முடியும். நம்மளை காத்திருக்கிற ஒரு தன்மையோடு தான் கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸுக்கு காத்திருக்கிறோம், கண்ணாஸ்பத்திரியில காத்திருக்கிறோம். அதனாலதான் அங்க போனோன்னா கண்ணில் ஒரு ஐ டிராப்ஸ் ஊத்துவாங்க. நீங்க நினைச்சாலும் எழும்பி வெளியே போக முடியாது. கண்ணாடி போட்டவங்களும் யோசிக்கத்தான் செய்றீங்க. நீங்க கண்ணாஸ்பத்திரிக்கு போன உடனே, கண்ணாஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா நீங்க வழக்கத்தை விட அதிக நேரம் காத்திருக்க வேண்டியது இருக்கும். ஆனா நீங்க கண்ணாஸ்பத்திரி நீங்க விட்டு நீங்க வெளியில போக முடியாது. அது என்னவோ, அது என்ன மாய மந்திரம்னு தெரியாது. ஏன்னா அப்படித்தான் நாம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறோம். பிளைட்ல போறோம் அப்படின்னா இன்னைக்கு 6 மணி நேரம் தாமதம்னு போட்டுட்டா வாய் கையை எல்லாம் பொத்திக்கிட்டு நம்ம உட்கார்றோம். அங்க போய் வாய்ப்பு இல்ல, நடுக்கடல்ல நான் பிரேக் இல்லைன்னு விட்டுட்டேன்னா என்ன செய்ய முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப நம்ம காத்திருக்கிறோம். எவ்ரிவேர் we are waiting. அப்ப நீங்க நல்ல கவனிங்க, காத்திருக்கிற சிஸ்டத்தோடு தான் நாம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறோம். காத்திருக்கிற ஒரு தீர்மானத்தோடு தான் நாம் பழக்கப்படுத்தப்பட்டிருக்கிறோம். எங்கும் காத்திருக்க பழகினவர்கள். கருவில் இருக்கிற பிள்ளை 9 மாதம் காத்திருந்து வெளியே வருகிறது. ஆமா, it is designed to wait. அது காத்திருக்க பழகினது. அது வாக்குத்தத்தம் உள்ள பிள்ளையாக இருந்தாலும், அது அற்புத பிள்ளையாக இருந்தாலும், எல்லா பிள்ளைகளை போல காலம் நிறைவேறின போதுதான் அது வெளிப்பட்டது. கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இல்ல அது இயேசுங்கிறதுனால 2 மாசத்துல இயேசுவை மரியாதை பெற்றுட்டாங்களா? யாராவது சொல்ல முடியுமா? 2 மாசத்துல அப்படி இல்ல. காலம் நிறைவேறின போது ஸ்திரீகளில் வயிற்றில் பிறந்தவர் வெளிப்பட்டார். அப்ப even though it is a miraculous baby, அது பரிசுத்தாவினால் கர்ப்பம் தரிக்கப்பட்ட பிள்ளையாக இருந்தாலும், அதுக்காக அப்ப கர்ப்பத்தில் இருக்கும் போதே பிள்ளை காத்திருக்கும்படி பழக்குவிக்கப்படுகிறது. இங்க உதைக்குது ரெபேக்காளுக்குள்ள, இங்க உதைக்குது, அங்க உதைக்குது. மம்மி வெளியே வர போறேன், I want to come out. இரு அடங்கிட்டு 9 மாசம் முடிஞ்சோனதான் வெளியே வருது. அப்ப கருவில் இருக்கும் போதே ஒரு பிள்ளை காத்திருக்கும்படி பழக்குவிக்கப்படுகிறது. ஸ்கூலுக்கு போகும்போது காத்திருக்கிறோம். 8 பீரியடு வச்சு தொலைச்சிடுறாங்க. முதல்ல 4, அடுத்து 4. 10ஆம் கிளாஸ் கழிஞ்சிட்டோம்னா எக்ஸ்ட்ரா கிளாஸ் வேற. நம்ம மணி அடிச்சாலும் வீட்டுக்கு போக முடியாது. இப்ப ஞாயிற்றுக்கிழமை ஸ்கூல். காத்திருக்கும்படி வடிவமைக்கப்பட்டவர்கள். we are designed to be wait. ஆனா சாமுவேல் தனக்கு குறித்திருந்த காலம் சவுல் காத்திருந்தான். எதுவரைக்கும் காத்திருந்தான் பைபிள்ல போட்டுருக்கு தெரியுமா? 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 7 முதல் 12 வாசிக்க வேண்டாம், டைம் இல்ல. 7 நாட்கள் காத்திருந்தான். எல்லாரும் சொல்லுங்க, 7 நாட்கள் காத்திருந்தான். 7 நாட்கள் காத்திருந்த சாமுவேல். அடுத்த வசனம் 8ஆம் 9ஆம் வசனம் போடப்பட்டிருக்கிறது. சாமுவேல் வந்தவுடன் வேதம் சொல்லுகிறது, இதோ ஜனங்கள் தன்னை விட்டு சிதறி போகிறதை கண்டபோது. தங்கச்சி கவனிங்க, இல்லைன்னா நான் பேசுறது விளங்கவே செய்யாது. ஜனங்கள் தன்னை விட்டு சிதறி போகிறதை கண்டபோது, சத்துரு மிக்மாசிலே பாளையம் இறங்கின போது அவன் சொல்றான், எண்ணி துணிந்து நான் பலியிட்டேன். அப்ப அவன் என்ன சொல்ல வர்றான்? நான் காத்திருந்தேன் மை லார்ட், ஆனா ஜனங்கள் சிதறி போனதை பார்த்தோன்னே என்னால. இப்படி பாத்தீங்கன்னா என்ன அர்த்தம்? பிரசங்கத்தை முடியும்னா நம்மளை எது உண்மையிலேயே சொல்லட்டா, உண்மையிலேயே நம்மளை அவசரப்படுத்துறது நம்முடைய சூழ்நிலை. இதை எந்த பைபிள் காலேஜ் சொல்லி தராது. நீங்களா விழுந்து எழுமனாதான் படிக்க முடியும். நீங்க விழுந்து மூக்காமண்டை உடைஞ்சி இங்கிருந்து ரத்தம் வடிஞ்சு துடைக்கணும். அப்பதான் அந்த கிளாஸ் உங்களுக்கு புரியும். எல்லாம் உங்களுக்கு புரியாது. how many scars தெரியுமா? காயங்கள் இல்லாம இயேசு கையில நட்சத்திரங்கள் இல்லைங்க. if you want to be a star, you need a scar. ஸ்டார் வேணுமா? கையில ஸ்கார் வேணும். யாராவது ஒருத்தங்க ஒரு விஷயத்த பேசுறாங்கன்னா அடிப்பட்ட பாம்புன்னு நினைச்சுக்கிடணும். ஜெயிச்சது இல்லை, தோத்தது. 7 அப்னு என் பேர் வந்துச்சு தெரியுமா? 6 down 7 up. 6 தடவை அந்த கம்பெனிக்காரன் தோற்றான். 7ஆவது தடவை ஃபார்முலா ஜெயிச்சது. அதனால 7 up. ஆமா, ஏதோ சாதாரணமா வராது. தோல்வியில தான் கற்றுக்கொள்ள முடியும். ஒரு சரியான வெளிப்பாடு தோல்வியில தான் உங்களுக்கு கிடைக்கும்.
வெற்றியில கிடைக்காது. வெற்றியில கிடைக்கவே கிடைக்காது. தோல்விதான் உங்களை உணர்த்தும். தோல்விதான் உங்களை நிலைநிறுத்தும். சத்தமா சொல்லுங்க ஆமே. அப்போ அந்த காத்திருக்கிற அனுபவத்தோடு தான் நாம் சிருஷ்டிக்கப்பட்ட. உண்மையை சொல்றேன், நம்ம எல்லாருக்கும் காத்திருக்கிற அனுபவம் இருக்கு. ஆனா ஏதோ உங்க சூழ்நிலை உங்களை அவசரப்படுத்துது. யாரோ உங்களை அவசரப்படுத்துறாங்க. யாரோ உங்களை அவசரப்படுத்துறாங்க. உங்க கூட இருக்கிறவங்க வீடு கட்டிட்டோன்னா உங்களுக்குள்ள ஒரு அவசரம் வந்துருது. நீங்க பாருங்க, பரிச்சை எழுதிட்டே இருப்போம், நல்லதான் வண்டி போகும். பக்கத்துல இருக்கிட்ட கேட்போம், முடிச்சிட்டியான்னா இனி ஒரு கொஸ்டின் தான் இருக்குன்னு சொன்னா நமக்கு பேய் பிடிச்சோம். இனி ஒரு கொஸ்டின் தான் இருக்குன்னு சொன்னா படிச்சது மறந்துடும். அவன் கொஸ்டின் பேப்பர் வேற, உன் கொஸ்டின் பேப்பர் வேற. நம்ம அப்படி வடிவமைக்கப்படல. நீங்க நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க அடுத்தவங்களை பார்க்காதீங்க. அதனால்தான் யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்துல ஒரு எகிப்தியனை வெட்டி கொன்று அங்கும் இங்கும் பார்த்தான், மேல பார்க்கல. பைபிள்ல போட்டிருக்குங்க, போட்டிருக்க அந்த வசனம். அங்கும் இங்கும் பார்த்தவன் மேல பார்த்திருந்தா கொலை செய்திருக்க மாட்டான். சிலர் பஸ்ல ஏறினா இந்த சீட்ல ஒரு கை, இந்த சீட்ல ஒரு கை, கண்டக்டரை கூட போட மாட்டாங்க. சிலர் ஒத்த புடி பிடிச்சாலும் மேல பிடிப்பாங்க. இந்த மேல பிடிக்கிற புடி எத்தனை பிரேக் போட்டாலும் உங்களை விழ வைக்காது. நீங்க யாரையோ பார்த்து நம்ம அவசரப்படுறோம். ஊழியத்தில் அவங்க வளர்ந்துட்டாங்க, இவங்க வளர்ந்துட்டாங்க, அவங்க போயிட்டாங்க, இவங்க போயிட்டாங்க. போட்டோம் சார், போட்டோம். அவங்க பைபிள் போட்டிருக்க, அவன் பலியிட்டு முடிகிற போது சாமுவேல் வந்தான். இந்த வார்த்தையை சொல்லுங்க, முடிகிற போது சாமுவேல் வந்தான். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஆல்ரெடி அவன் உள்ள வந்துட்டான். அப்ப பலியிட்டு முடிகிற போது ஒரு வாரம் கழிச்சு அவன் வந்திருந்தான்னா நான் செய்தது கரெக்ட் நான் சொல்லலாம். ஆனா அவன் பலியிட்டு முடிகிற போது சாமுவேல் வந்தான். அர்த்தம், உங்கள் வாக்குத்தத்தம் பக்கத்துல வந்தாச்சு. Your promise is so near. அவசரப்படாதீங்க. கர்த்தருக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. கரங்களை உயர்த்தி 2 வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. யாரை பிரித்து விடுவார்? 1 பகுத்து காண்பிப்பார், 2 தனித்துவப்படுத்தி காட்டுவார். அடுத்து தானியேல் 1:15, ராஜபோஜனத்திலும் திராட்சரசத்திலும் பானம் பண்ணினவர்களுடைய முகங்களை பார்க்கிலும் இவர்கள் முகம் கலை உள்ளதாகவும் சரீரம் புஷ்டியாகவும் இருந்தது. வாயை திறந்து சொல்லுங்க, முகம் கலை உள்ளதாகவும் சரீரம் புஷ்டியாக. சத்தமா சொல்லுங்க, முகம் கலை உள்ளதாகவும் சரீரம் புஷ்டியாக இருந்தது. கவனிங்க. நம்ம வேகமா நம்ம சொல்லி போறோம். அடுத்து இதுக்கு பேர் தான் டிஸ்டிங்யூஷன். கர்த்தர் வித்தியாசப்படுத்தி காண்பிப்பா. உற்சாகமா இருக்கிறீங்கன்னா சொல்லுங்க, நான் பேசுறேன். இல்ல நான் முடிச்சிருவோம், எனக்கு ட்ரெயின் பிடிக்கணும், போனோம். சொல்லுங்க, டிஸ்டிங்யூஷன், வித்தியாசப்படுத்தி காட்டுறது. என்ன பொறுத்தவரையில பாருங்க, அதான் நான் சொல்றேன், நான் எதை செய்தாலும் நல்லா செய்யணும்னு நினைப்பேன். அதான் பிரச்சனை. ஒப்பேத்துறவங்களை, கதை விடுறவங்களை இன்னைக்கு நிறைய பேருக்கு பிடிக்குது. நீங்க ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டீங்கன்னா 100 பேருக்கு கற்றுக்கொள்ற மாதிரி தான் ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். சொல்லுங்க, பகுத்து காண்பிப்பார், தனித்துவப்படுத்தி காண்பிப்பார், வித்தியாசப்படுத்தி காண்பிப்பார். அவங்க முகத்தை பார்க்கல, அவங்க முகம் எது இவனை வித்தியாசப்படுத்தினது தெரியுமா? இவனுடைய தீர்மானம். எந்த மனிதனை கர்த்தர் பிரித்து விடுவார்? நம்பர் 1, அவசரப்படாத மனிதர்களை கர்த்தர் தனித்துவப்படுத்தி காட்டுவார். சீக்கிரம். இஃப் யூ ஆர் நாட் இன் எ ஹரி. நான் ஒரு சொப்பனம் கண்டேன். அந்த சொப்பனத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். எனக்கு ஆவியானவர் ஞாபகப்படுத்துறான். Glory to be God. நல்ல கவனிங்க. நான் ஒரு கையில ஒரு ஏர் டிக்கெட் வச்சிருக்கிறேன். அந்த டிக்கெட்ல சீட் நம்பர் எப்போ பாப்பேன் தானே, சும்மா போய் உட்காந்துருவீங்களா? இந்த பிங்க் கலர் மகளிர் இலவச பஸ் மாதிரி இல்லையே, அப்படி இல்லை. சீட் நம்பர் இருக்கு. அந்த சீட் நம்பர்ல ஆமா 7 அப்படின்னு போட்டிருக்கு. சீட் நம்பர் 7 அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப நான் அந்த டிக்கெட்டை வச்சுட்டு ஃபிளைட்டுக்குள்ள அப்படியே ஏறி போறேன். இப்படி பாக்குறேன், அதுல 7ஆம் நம்பர் சீட்ல ஒரு ஆள் உட்கார்ந்துருக்கார், தாடி வச்ச ஒரு ஆள் உட்கார்ந்துருக்கார். அப்ப நான் போனோன்னா ரொம்ப பெருமையா, நான் சார் திஸ் இஸ் மை சீட் நம்பர் அப்படின்னு சொல்றேன். உடனே அவரு போன்ல இருந்து ஒரு டிக்கெட் எடுத்து காமி, எனக்கும் 7ஆம் நம்பர் தான் அப்படின்னு சிரிக்கிறார். அப்புறம் நான் என்ன யோசிக்கிறேன்னா, அந்த சொப்பனத்துல ரொம்ப சோகமாயிட்டு, அப்போ நம்ம சீட்டு போயிடுச்சு, நம்ம சீட்ல வேற யாரோ ஒண்ணு. நம்ம பெரிய ஆவிக்குரியவர்கள்ல நான் ஒண்ணு நினைச்சேன், என் அழைப்பு போச்சு, என் ஊழியம் போச்சு,
ஆண்டவர் யாருக்கோ கொடுத்துட்டார், யாருக்கோ கொடுத்துட்டார். யாரோ உட்கார்ந்துருக்கா, தாடிக்காரன் உட்கார்ந்துருக்கான், யாரோ உட்கார்ந்து சிரிச்சிட்டே உட்கார்ந்துருக்கான். அப்போ என்ன ஆண்டவர் நம்பலையா? என் ஊழியத்தை அவனுக்கு கொடுத்துட்டாரான்னு எனக்கு அடுத்த நாள் கன்வென்ஷன்ல பேசணும். ஆனா மண்டைக்குள்ள இது ஓடிக்கிட்டே இருக்கு. நீங்க ஒரு விஷயத்தை கனம் பண்ணீங்கன்னா கர்த்தர் பதில் கொடுப்பா. கொஞ்சம் உற்சாகமா இருக்கலாம். எனக்கு பிடிக்கல இப்படி நீங்க முகம் வச்சிருந்தீங்கன்னா நான் எப்படி பேச. இப்போ நான் அன்னைக்கு ஃபுல்லா என் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு, காலைப்பு மாதிரி அதை யோசிச்சுட்டே இருக்கிறேன். ஆண்டவர் இது என்ன அர்த்தமா இருக்கும்? என் அழைப்பு எடுத்துட்டீங்களா, என் கிருபை எடுத்துட்டீங்களா? ஏன்னா என் சீட் நம்பர், ஆனா வேற ஒருத்தங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க, என்னால கிளைம் பண்ண முடியல. அதுக்கு பிறகு நான் அந்த சீட்ல உட்கார்ந்த மாதிரி நான் பார்க்கல. தேர் மை ட்ரீம் ஸ்டாப், என் சொப்பன முடிந்தது. அப்போ எனக்கு ஒரு சம்பவத்தை ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். 2014 வருஷம் சென்னையில நானும் ஒரு தம்பி ஒரு ஊழியத்துக்கு போனதை ஆண்டவர் ஞாபகப்படுத்தினோட எனக்கு அர்த்தம் கிடைச்சது. அல்லேலூயா. அது என்ன சொப்பனம் தெரியுமா? அதை நினைச்சா இப்பவும் சிரிப்பு வருது. சென்னையில மீட்டிங் முடிச்சிட்டு பெருங்குளத்தூர்னு சென்னையில ஒரு இடம் இருக்கு, அங்கதான் பஸ் ஏறணும். கோயம்பேட்டுல இருந்து பஸ் எல்லாம் கிளம்பி வரும். அப்போ இப்போ மாதிரி ஸ்லீப்பர் பஸ் எல்லாம் அப்ப இல்ல, செமி ஸ்லீப்பர், சாஞ்சு படுக்கிற மாதிரி. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, SRM பஸ். அப்போ டிக்கெட் பார்த்துட்டு 5-6 எங்க நம்பர், எனக்கு அந்த தம்பி 5-6 நாங்க ஏறோம். டிரைவருக்கு சீட்டுக்கு பின்னாடி சீட், 2 பேர் பெரிய ஆட்கள் சீட்டை நல்லா சரிச்சு போட்டுட்டு கொரட்டை விட்டு தூங்குறாங்க. கொஞ்சம் கேளுங்க, கொரட்டை விட்டு தூங்குறாங்க. எங்களுக்கு கையில டிக்கெட் இருக்கு, இவங்க நம்ம சீட்ல படுத்திருக்காங்க. போன உடனே 2 பேரை தட்டி எழுப்புறோம். அவங்க எழும்பல். அப்புறம் என்ன பின்னாடி ஆட்கள் ஏறணும், நாங்க உட்கார்ந்தாதான் அவங்க பின்னாடி சீட்டுக்கு போக முடியும். அப்ப டிரைவர் திட்டுறாரு, உட்காருங்க சொல்றாரு. நான் சொன்னேன், சார் எங்க சீட்ல 2 பேர் படுத்திருக்காங்க சார். ரொம்ப வீராப்பா வேற சொல்லிட்டோம். டிரைவர் டிராபிக் சத்தம், டிராபிக் போலீஸ்ட திட்டு வாங்கி, ஐயோ அவர் டென்ஷன்ல கோவத்துல பின்னாடி எழும்பி, யா அறிவில்லை அடுத்த சீட்ல படுத்துக்க, உனக்கு வெக்கமா இல்லைன்னு திட்டாரு. அவங்க 2 பேரும் இப்படி எழும்புனாங்க. ஆளு 2 பேரும் பயங்கர சைஸா வேற எழும்பிட்டு எங்களை இப்படி முறைச்சு பார்த்தோன்னா டிரைவருக்கு சந்தேகம் ஆயிட்டு. தம்பிங்க வாங்கன்னு என்ன கூப்பிட்டார். உங்க டிக்கெட் காமிங்க அப்படின்னு சீட் நம்பர் பார்த்தாரு, 5-6 கரெக்ட் தான். டேட் பார்த்தாரு, அடுத்த நாள். இதை ஞாபகப்படுத்தணும்னு டிரைவர் சொன்னார், ஒழுங்கா கீழே இறங்கிடலாம். இதே பஸ் தான், 5-6 நம்பர் தான், ஆனா நாளைக்கு டிராவல். இப்ப ஆவியானவர் எனக்கு சொப்பனத்தை ஞாபகப்படுத்திட்டார். உன் சீட் எங்கேயும் போல, ஆனா உன் நாள் வரும்போது உன் சீட் உனக்கு கிடைக்கும். கேட்கல. நான் எனக்காக பேசுறேன்னு நினைக்கிறீங்களா? உங்க தரிசனம் எங்கேயும் போகல, உங்க திட்டம் எங்கேயும் போகல. ஆனா ஒன் டேட் ஆஃப் ஜர்னி வரும்போது அந்த சீட்டு காலியாகும். புரிஞ்சவங்க மட்டும் கை தட்டி, எதுவும் பொய் இல்லை, எதுவும் வீண் போகல, கை தட்டி ஓ ரபா ஷரபா கதலபா. நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். நன்றி அப்பா. எதை இழக்கல, எதுவும் வீண் போகல. இன்னைக்கு நான் செய்யற ஊழியத்தை யாரோ செய்யற மாதிரி இருக்கு. இல்ல நான் தொலைச்சிட்டேன், நான் நினைக்க வேண்டாம். உங்க டேட் ஆஃப் ஜர்னி வரும்போது, நீ பிரயாணம் பண்ணக்கூடிய நாள்ல வரும்போது, அந்த சீட் வேற யாருக்கும் இல்ல, அது உங்களுக்குரியது. அந்த கனம், அந்த மகிமை, அந்த வல்லமை, அந்த கிருபை, அந்த அபிஷேகம், அந்த உயர்வு, அந்த மேன்மை, அந்த அக்கினி உங்களுக்குரியது. கைகளை தட்ட ஓ ராஷ்மா. எத்தனை பேர் ஆவியில விடுதலை பண்றீங்க? எத்தனை பேருக்கு விடுதலை வருது? எஸ், ஓ பிரயாண நாள் வரும் சவுலே, ஓ நாள் வரும். ஓ ரபா ஷந்தரபா. அது வரைக்கும் காத்திருப்பே. என்னை வித்தியாசப்படுத்தி காட்டுவா. அது பொய் இல்லை. இவ்வளவு உயிரை கொடுத்து பேசுறேன், அது பொய் இல்லை. அது ஏன் சீட்டு தான். ஆனா அன்றைய நாள் அந்த சீட்டு எனக்குரியது இல்லை. சில அபிஷேகம் உங்களுக்குரியதான், சில விடுதலை உங்களுக்குரியதான். ஆனா அது அந்த நாள் வரும்போது உங்களுக்குரியதா மாறும். கற்றுக்கொள்ளல. சரி, ஆண்டவர் உங்களுக்கு புரிய பண்ணுனா ஸ்தோத்திரம். எனக்கு பதில் கிடைச்சது. ஓ, அப்ப நம்ம தொலைக்கல, நம்ம மிஸ் பண்ணல, என் நாள் வரல. அதான் சொல்றாரு, 7 நாள் காத்துரு. 7 நாள் காத்துருன்னா அந்த 7 நாள் முடியறதுக்கு முன்னாடி நான் வருவேன்னு அர்த்தம். 7 நாள் தொடங்கும் போதே வருவேன்னு அர்த்தம் இல்லை. அந்த ட்ரெயினுக்கு ஒரு டைம் இருக்கு, ஃபிளைட்டுக்கு ஒரு டைம் இருக்கு. சரி, இப்போ பகுத்து காண்பிக்கிறார், தனித்துவப்படுத்தி காட்டுகிறார், வித்தியாசப்படுத்தி காட்டுகிறார். அடுத்து மத்தேயு 26:73. அங்கே நின்று கொண்டிருந்தவர்களில் சிலர், இவனும் அவனோடு இருந்து வந்தான்,
இவன் பேச்சதை வெளிப்படுத்துகிறதுன்னு சொன்னாங்க. 4 ஒரு மாற்றத்தை காண்பித்தா. டிஃபரன்ஸ். பேதுரு பேசுறது, அவன் கை நீட்டுறது எல்லாம் இயேசு மாதிரியே இருந்தது. அப்போ ஒரு 3 வார்த்தை நான் சொல்றேன். அதிகம் காத்திருக்கிறவர்களை தேவன் தனித்துவப்படுத்தி காட்டுவார். உங்க தீர்மானத்தில் உறுதியா இருப்பீங்கன்னா கர்த்தர் வித்தியாசப்படுத்தி காட்டுவார். அதிகம் இயேசுவோடு பேசுகிற கம்யூனிகேஷன்ல இருக்கிறவங்களை கர்த்தர் அந்த பிரித்து விடுகிறதை காண்பிக்க முடியும். பேதுருவை யோவானை பார்த்து யாரும் அப்படி சொல்லல, அந்திரேயாவை பார்த்து யாரும் அப்படி சொல்லல. ஆனா பேதுருவை பார்த்து மட்டும் ஏன் சொன்னாங்கன்னா, அதிகம் இயேசுவோடு பேசினவன். கொஞ்சம் உற்சாகமா இருக்க, அதிகம் இயேசுவோடு பேசணும். இஃப் யூ ஹேவ் பெட்டர் கம்யூனிகேஷன் வித் த லார்ட், அதிகம் நீங்கள் இயேசுவோடு பேசுவீர்களானால் யாரும் உங்களை கண்டுபிடிப்பாங்க, யாரும் உங்களை கண்டுபிடிக்க முடியும். பிரயோஜனமா இருக்கிறவங்க கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இது சும்மா ஒன்றும் விளையாடிக்கிட்டு இருக்கும்போது அல்லது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது தூங்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லலை. அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறவர்களை தேவன் இந்த வருஷம் பிரித்து விட போகிறார். தேவன் பிரித்து விட போகிறார். போதும், இந்த இடத்துல நீ வாழ்ந்தது, இந்த அனுபவம் உனக்கு போதும். நான் உன்னை பிரித்து விட போகிறேன். நான் சில குடும்பங்களை பிரித்து காண்பிக்க போகிறேன். சில ஊழியங்களை பிரித்து காண்பிக்க போகிறேன். கிரேஸ் மினிஸ்ட்ரீஸை கர்த்தர் பிரித்து விட போகிறார். கொஞ்சம் கை தட்ட முடிஞ்சா கை தட்டி வாய்களை திறந்து காத்திருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பிரித்து காண்பிப்பா. தீர்மானத்தில் உறுதியா இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை தனித்துவப்படுத்தி காட்டுவா. அதிகமாய் ஆண்டவரோடு பேசி பழகுகிற அனுபவம் இருக்கா? உங்களை மாற்றத்துக்குரியவர்களாய் தேவன் காண்பிப்பார். வேகமாய் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். பிரித்து விடுகிறதுனா என்ன? இவங்க 2 பேர் தான் இருந்தாங்களா? ஆசிங்களா, இவங்க 2 பேர் இருந்தாங்களா? 2 பேர் இருக்கிற இடத்துல 2 பேரை பிரிச்சு விடுறது ஒரு சாதனையா? புரியல. நான் ஸ்கூல்ல படிக்கும் போது எங்க வீட்டுல வந்து சொன்னேன், மம்மி நான் செகண்ட் பிரைஸ். எங்க அப்பா கேட்க சொன்னார், 2 பேர் தான் ஓடினாங்களான்னு கேளு. சிரிப்பு வந்தா சிரிங்க. சிம்பிள். உங்களுக்கு புரியுதா? சிம்பிள். மம்மி நான் செகண்ட் பிரைஸ் சொல்றேன். உடனே எங்க அப்பா சொல்றாரு, 2 பேர் தான் ஓடினாங்களான்னு கேளு. அதனாலதான் அவங்களுக்கு செகண்ட் பிரைஸ் கிடைச்சிருக்கும். அப்ப பிரித்து விடுறதுன்னா என்ன? இவங்க 2 பேர் இருந்தாங்க, உனக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க்ப்பா, உனக்கு செகண்ட் ரேங்க்ப்பான்னு சொல்றது பெரிய விஷயம் இல்லை. They are in a big community. ஒரு பெரிய சமுதாயத்தில் இருந்தவர்கள். நான் இதை அழுதுட்டு தான் பேசணும். They are in a big congregation. They are in a great assembly. அந்தியோகியாங்கிறது பெரிய சபை. அந்தியோகியால தான் முதல்ல கிறிஸ்தவர்கள் என்கிற பெயரை பெற்றார்கள். அந்தியோகியால தான் முதல் சீஷர்கள் எழுப்பினார்கள். ஆன்டியோக்னு சொல்றாங்க ஆங்கிலத்தில். ஆன்டியோக்ங்கிறது பைபிள் ஸ்காலர்ஸுக்கு மிக கனத்துக்குரிய வார்த்தை. ஆன்டியோக், அந்தியோகியாங்கிறது ஒரு சகாப்தம் நிறைந்த பட்டணம். அந்த பட்டணத்தில் இவங்க 2 பேர் மட்டும் இல்ல, யாரெல்லாம் இருந்தாங்க? அதனுடைய 13:1 வாசிங்க சீக்கிரம். அப்ப அந்தியோகியாங்கிறது ஒரு கிராமம் கிடையாது, இட் இஸ் a city. பட்டணத்தில் உள்ள பர்னபா, சரி நீங்க விட்டுருங்க, சிமியோன், பர்னபா, சிமியோன், பர்னபா, சிமியோன், லூகி, மனாயிம். சரி, அப்ப எத்தனை பேர் இருந்தாங்க? கொஞ்சம் உற்சாகமா சொல்லுங்க. 5 பேர் இருந்தாங்க. யாரெல்லாம் சீக்கிரமா கற்றுக்கொள்ளுவோம்? பர்னபாஸ் சொல்லுங்க. பர்னபா, சிமியோன், லூகி, மனாயின், சவுல். அப்ப 5 பேர் இருந்தாங்க. அந்த 5 பேர்ல இவங்க 2 பேரை பிரித்து விடுங்கன்னு சொல்றாரு. அதுக்கு பேர் தான் பிரிச்சு காட்டுறது. அதுக்கு பேர் தான் வித்தியாசம். 1000 பேர்ல 2 பேரை பிரிச்சு காட்டுறது. அதான் வித்தியாசம். வித்தியாசப்படுத்துறதுன்னா என்ன? எகிப்து ஜனங்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் விசேஷப்படுத்தி வித்தியாசப்படுத்தி கோசே நாட்டிலே இவர்கள் என்னுடையவர்கள் என்று காண்பித்தார். இன்னைக்கு இந்த கடைசி இந்த ஜெப நேரத்தில் நாம் கற்றுக்கொண்டு நாம் ஜெபிக்க போகிறோம். எது இவர்களை 2 பேரையும் பிரித்து விட வைத்தது? ஜாதி அடிப்படையில் இவர்களை பிரித்து விட்டாரா? அல்லது முதல் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்ங்கிறதுனால பிரித்து விட்டாரா? மாஸ்டர் டிகிரி முடிச்சதுனால இவங்களை பிரித்து விட்டாரா? என்ன நோக்கத்திற்காக இந்த 2 பேரை பிரித்து விட்டார்? There must be a reason. ஏதோ ஒரு காரணம் இருக்கணும். ஏதோ ஒரு காரணம் இருக்கணும்.
ஏதோ ஒரு காரணம் இருக்கணும். ஆவியானவரை பிரித்து விட சொல்றாருன்னா சம்திங் ஸ்பெசிபிக்கலி they did. திரும்பவும் சொல்றேன், பர்னபா, சிமியோன், லூகி, மனாயின், சவுல் 5 பேர் இருக்கிற இடத்துல 2 பேரை மட்டும் ஏன் பிரிச்சு விடணும் சார்? அவங்க ஏதோ செய்திருக்கிறாங்க. வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 12:25. அவங்க என்ன செய்ததனால இவங்களை பிரிச்சு விட்டார்? வாசிக்க. பர்னபாவும் சவுலும் தர்ம ஊழியத்தை நிறைவேற்றின பின்பு கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இவங்க 2 பேரும் ஏதோ ஒண்ணு செய்தாங்க, தர்ம ஊழியத்தை நிறைவேற்றி இருக்காங்க. நான் தான் ஏற்கனவே சொன்னேன், நல் வார்த்தைகள் நிறைவேறணும்னா சில வழிகளுடைய நாம போனோம். எதை நிறைவேற்றினாங்க? தர்ம ஊழியத்தை. தர்ம ஊழியம் என்ன தெரியுமா? சேரிட்டி. சேரிட்டினா என்ன தெரியுமா? காணிக்கை வாங்குற ஊழியம், ப்ரமோஷனல் ஒர்க். இங்க இருக்கிற உங்களுக்கு தெரியுமா? சாஞ்சு இருந்தீங்கன்னா ஒரு மாதிரி தூக்கம் வரும், டயர்டா இருக்கும். நான் அவ்வளவுதான் சொல்ல முடியும். இல்லைன்னா யூ வில் லூஸ் த வேர்ட். இந்த வார்த்தைகளை நீங்க இழந்துருவீங்க. கால் கால் வலிச்சதுன்னா மேல வச்சிடுங்க, ஒண்ணு தப்பு இல்லை, தப்பு இல்லை. ஆனா நீங்க வசனம் மட்டும் கேட்டா போதும். ஆமா, அஞ்சால் அலுப்பு மருந்து கூட வாங்கி தரலாம். ஆனா நீங்க வசனம் கேட்கணும். நீங்க தர்ம ஊழியனா என்ன தெரியுமா? சேரிட்டபிள். இங்க இருக்கிற நிறைய பேர் தெரியும். ஐஎம்எஸ் விஸ்வவாணி நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு, இங்க இருந்தல ப்ரமோஷனல் ஒர்க்கர்னு ஒருத்தர் வருவாங்க. தெரியல யார் பெத்த பிள்ளையோன்னு உட்கார்ந்துருக்கேன். ப்ரமோஷனல் ஒர்க்னு ஒரு டொனேஷன் புக்கோட வருவாங்க. அது வந்து அந்த ஊழியத்துக்கெல்லாம் ரொம்ப மதிப்பு இருக்கான்னு கேட்டா கிடையாது. அற்பமானது. 3 வார்த்தை சொல்ல போறேன். அற்பமானது, மதிப்பு இல்லாதது, கனம் இல்லாதது. ஆனா ஒரு தீர்க்கதரிசி வர்றாருன்னா பூஸ்ட் போட்டு வச்சிருப்போம். வந்தாங்களா, வருவாங்களா, இவரு போன் பண்ணி வரட்டா, நான் வீட்டுல இல்ல, அப்புறம் வாங்க சும்மா. அப்புறம் இந்த கிதியன்ல இருந்து வருவாங்க தெரியுமா நம்ம சபைகளுக்கு? கிதியன்னா என்னன்னு தெரியாது. பைபிள், புதிய ஏற்பாட்டு பைபிள், இந்த நீல கலர் பைபிள், யார் பத்து பிள்ளையோட நம்ம வீட்டுல கிடக்கலாம். அந்த கிதியோன் பைபிள்ல இருந்து வருவாங்க தெரியுமா சர்ச்சுக்கு? அவங்க வர்றாங்கன்னு சொன்னாலே நமக்கு ஒரு மாதிரி வயிறுலாம் கலக்கும். பாஸ்டர் உண்டியல் கேட்பாரு. ஏன்னா சில சபைகள்ல உண்டியல்ல போட்டு வச்சிருப்பாங்க. ஒண்ணுமே தெரிய மாட்டேங்க சாம் பிரதர். நார்த் இந்தியால இருந்தா வந்திருக்கீங்க. அப்போ அவங்க எல்லாம் வந்தாங்கன்னா ஜனங்கள்லாம் ஒரு மாதிரி இருப்பாங்க. பாவம் மர்ம காரணமா வந்திருக்கார் போல. ஏன்னா இதெல்லாம் அற்பமான ஊழியம், மதிப்பற்ற ஊழியம், கனமற்ற ஊழியம். ஆனால் பவுலும் பர்னபாவும் அந்த கனமிக் அட்ராக்டிவ் இல்ல, ஒரு ஈர்ப்பு இருக்காது. ஒரு ஆராதனை ஊழியக்காரனுக்கு இருக்கிற மதிப்பு உங்களுக்கு இருக்காது. ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஒரு ஊழியக்காரனுக்கு மதிப்பு இருக்காது. ஒரு தர்மப்பட ஊழியம் யோசிச்சு பாருங்க. ஜஸ்ட் இமேஜின். உங்களுக்கு கற்பனையின் சிறக கொஞ்சம் நீட்டி பாருங்க. ஒவ்வொரு பட்டணமா போய் கப்பர்நகூமில் அங்கங்க இருக்கிற ஆலயங்கள்ல போய் எருசலேம் தேவாலயத்துக்காக தர்மப்பட ஊழியத்தை வாங்கி எருசலேம் தேவாலயத்துல கொடுக்கறதா இவன் வேலை. எத்தனை வருஷம் செய்தாங்க தெரியுமா பாஸ்டர்? 14 வருஷம் செய்தாங்க. How many years? 14 வருஷம். சத்தமா சொல்லுங்க, 14 வருஷம். கலாத்தியர் 2:1 போட்டிருக்கு, 14 வருஷங்களுக்கு பின்பு நான் தீத்துவை கூட்டிக் கொண்டு பர்னபாவோட புறப்பட்டு போனேன்னு சொல்றாரு. 14 வருஷம் இந்த தர்மப்பட ஊழியத்தை நிறைவேற்றினாங்க. ஆனா எதற்காக அழைக்கப்பட்டவர்கள் தெரியுமா? டைம் இல்ல, நான் சொல்லி முடிக்கிறேன். எதற்காக அழைக்கப்பட்டவர்கள் தெரியுமா? அப்போஸ்தலர் 9:15 போட்டிருக்கு, இவனை நான் புறஜாதிகளுக்காக, ராஜாக்களுக்காக, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். அழைத்த அழைப்பு வேற, ஆனா செய்யற வேலை வேற. ஆனாலும் முறுமுறுப்பு இல்லாம, கோபப்படாம, ஸ்தோத்திரத்தோடு அதை நிறைவேற்றி முடித்ததுனால கர்த்தர் அவங்க 2 பேரை பிரித்து விட்டார். நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், பிடிக்கலனாலும் வேண்டாம் வெறுப்பாக, நான் செய்ய வேண்டிய வேலை இது இல்ல, இது நான் செய்யக்கூடிய வேலை இல்லை. ஆனாலும் அந்த அற்பமான வேலையை ஸ்தோத்திரத்தோடு, சந்தோஷத்தோடு, முறுமுறுப்பு இல்லாம, கோபப்படாம செய்ததுனால நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவிழம் பற்றினார். இன்னைக்கு இந்த சாயங்கால வேளையில நான் சொல்லுகிறேன், அற்பமான அந்த வேலையை சந்தோஷமா நிறைவேற்றினவங்களை கர்த்தர் பிரித்து விட போகிறார். கை தட்டுங்க பார்க்கலாம். சிலருடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரத்தோட ஸ்தானத்தை விட்டு கீழே இறங்கி, உனக்கு பிடிக்காதது, ஐயோ நீ செய்ய தகுதி இல்லாத விஷயங்களா இருந்தாலும் அதை செய்வதற்கு அதை முறுமுறுப்பு இல்லாம ஸ்தோத்திரத்தோடு செய்கிறவர்களை கர்த்தர் பிரித்து விட முடியும். 1 ராஜாக்கள் 19 அதிகாரம் 15-16 வாசிக்கும் போது,
ஆண்டவர் எலியா கிட்ட சொல்றாரு, ஆசைகேல சீரியாவின் மேல ராஜாவாக, யெகூபா இஸ்ரவேலின் மேல ராஜாவாக நீ என்ன செய்யணும் தெரியுமா? அந்த எலிசாவை உன் ஸ்தானத்துல தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணுன்னு சொன்னார். அபிஷேகம் பண்ணதோட சரி, அவனை கைகளை விட்டாங்க. தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணிட்டு தீர்க்க தரிசனம் சொல்ல விட்டாங்களா? எலியா எடுத்துக்கொள்ளப்படுற வரைக்கும் ஒரு சொப்பனம் கூட பார்த்ததா பைபிள்ல இல்ல. யாருங்க இதை ஒத்துக்கொள்ளுவா? யார் இதை ஏற்றுக்கொள்ள முடியும்? நான் எத்தனையோ பலிபீடங்கள்ல, எத்தனையோ ஊழிய நாட்கள்ல என் இருதயத்துல புழுக்கங்கள் வந்திருக்கு. வெளியில சொல்ல முடியாது, ஆனா உள்ள அழுவேனா, நீங்க எதுக்காக என்ன அழைச்சீங்க, என்ன செய்ய வைக்கிறீங்க, என்ன புரியாததையா பேசுறேன். சில நேரம் நமக்கே தெரியும் பாருங்க, நாம செய்யக்கூடாதவைகளை நாம செய்யறோம். அவன் கடைசி வரைக்கும் அவன் பேர் என்ன தெரியுமா? சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்தவன். அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் என்ன தெரியுமா? ப்ராஃபட். உங்ககிட்ட போய் பேசுறேன் பாருங்க, என்ன அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ல என்ன போட்டிருக்கு? ஜெனரல் மேனேஜர். ஆனா இன்னும் அவன் சாப்பிட்டு முடிச்சோட நீங்க தாமதிக்க உங்களுக்கு ஆபத்து. புரிஞ்சுக்கிட்டுங்க. திடீர்னு பார்த்துருவீங்க, இருட்டிடும். யோசிச்சு பாருங்க, இமேஜின். ஒரு இடத்துல கூடமா நீ என்ன ஏமாத்திட்ட அவன் சொன்னானா? என்ன நீ என்ன நீ தீர்க்கதரிசின்னு சொன்னதுனால நான் மாடை வெட்டினேன், இல்லைன்னா நான் ஒட்டிருக்க மாட்டேன். ஏற்றாதான் புரியும் நமக்கு. இல்லைன்னா அவன் நீ கைகளை விடுவேன்னு தெரிஞ்சதுனா அந்த மாடை உயிரோட வச்சிருப்பேன், அந்த கலப்பையை வச்சிருப்பேன். நிறைய நேரங்கள்ல நிறைய விஷயத்தை நம்ம ஏன் விடுறோம் தெரியுமா? வாக்குத்தத்தங்கள் மேல இருக்கிற நம்பிக்கை இல்லை, கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையின் மேல இருக்கிற நம்பிக்கை, கர்த்தர் பேசின வார்த்தையினுடைய நம்பிக்கையில தான் அவன் அந்த ஏர் மூட்டுகளை வெட்டி அந்த மரக்காலால் அதை சமைத்து எல்லாருக்கும் விருந்து வைத்து தன் தாயும் தகப்பனையும் முத்தமிட்டு எலியாவுக்கு பின் ஊழியம் செய்தான். அழைத்த வேலை வேற, அவன் செய்து கொண்டிருக்கிற வேலை, அந்த அற்பமான வேலையை முறுமுறுப்பு இல்லாம ஸ்தோத்திரத்தோட செய்தான். This is the way. This is the way. This is the way. நான் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், ஒவ்வொரு குடும்ப தலைவர்களுக்கு சொல்லுகிறேன், ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் நான் சொல்லுகிறேன், This is the way. சில நேரம் அழைத்த அழைப்புல டைரக்டா போய் நிறுத்த மாட்டா, அழைத்த அழைப்புல டைரக்டா போய் உங்களை பிக்ஸ் பண்ண மாட்டா. அதுக்கு முன்னாடி சில அற்பமான நாட்களை நீங்க நிறைவேற்றியதான் வேண்டியதா இருக்கும். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, ராகேல உனக்கு பிடித்திருந்தாலும் நீ லேயாளுடைய 7 நாளை நிறைவேற்று, அவளை உனக்கு நான் தருவேன். This is the way. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? கை தட்டியோ வாய்களை திறந்தோ இந்த அற்பமான நாட்களை இவங்க 2 பேர் தான் நிறைவேற்றினாங்க. லூகி நிறைவேற்றல, சிமியோ நிறைவேற்றல, மனாயிம் நிறைவேற்றல. இப்ப வாசிங்க சகரியா 4:10. வேகமா, எவ்வளவு சீக்கிரம் வாசிக்க முடியுமா வாசிங்க. சகரியா 4:10. அப்ப அற்பமான ஆரம்பத்தினால யார்? அப்ப அந்த அசட்டை பண்ணப்படும் தான் அர்த்தம். அற்பமான நாட்களை அசட்டை பண்ணுவாங்க. People will humiliate your humble beginnings. உங்க அற்பமான நாட்கள் அசட்டை பண்ணப்படும். கேள்விக்குறி போட்டிருக்கு, அதுல போட்டிருக்கு. என் பைபிள்ல போட்டிருக்கு. பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியாவில் பிரிண்ட் பண்ண எல்லா பைபிளையும் கேள்விக்குறி போட்டிருக்கும். போட்டிருக்கா? அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார்? கொஸ்டின் மார்க், கேள்வி கேட்கிறார். அப்ப அசட்டை பண்ணப்படும். ஆனாலும் கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறார். நல்ல கவனிங்க, மனுஷன் அற்பமான நாட்களை மதிக்க மாட்டான், ஆனால் கர்த்தர் அற்பமான நாட்களை சந்தோஷமாய் பார்க்கிறேன்னு சொல்றார். நீங்களும் நானும் எப்போ ரொம்ப கவனிக்கப்படுவோம் தெரியுமா? நீங்களும் நானும் எப்போ கண்காணிக்கப்படுவோம் தெரியுமா? நம்ம ஊழியம் வளர்ந்த பிறகு நம்மள ஆண்டவர் பாப்பாரா தெரியாது. நம்ம ஊழியம் உயர்த்தப்பட்ட பிறகு, நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு, குழந்தைகள் எல்லாம் பிறந்து நம்ம சந்தோஷமா இருக்கிற நேரம் கர்த்தர் நம்மள பாப்பாரா தெரியாது. ஆனா நீங்க அற்பமா இருக்கிற நேரம் உங்களை ரொம்ப கவனிப்பா. நீங்க என்ன பேசுறீங்கன்னு கவனிப்பா. நான் ரொம்ப உணர்ந்திருக்கிறேன். நான் அதிகம் பாடுபட்டவன், நான் நல்லதா அதிகம் பேசுறேன். மாட்டுத்தாவணியில அந்த பஸ் ஸ்டாண்டில் அந்த நடுராத்திரியில அந்த துணி வச்சுட்டு நான் போன இடங்கள் எனக்கு மறக்க முடியாது. ஆனா வாயில வரும், இவ்வளவு ஊழியம் செய்யறேன், ஒரு கார் தர முடியாதா அப்படின்னு கேட்க வரும்.
அந்த அந்த 2:30 மணி 3 மணிக்கெல்லாம் மாட்டுத்தாவணியில பஸ் வந்தா உள்ள வராதுங்க, வெளியில விட்டுட்டு போயிடுவான். திரும்ப நாகர்கோயிலுக்கு ஸ்டேஜுக்கு வரணும்னா கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் நடக்கணும் உள்ள, அவ்வளவு தூரம். மாட்டுத்தாவணி தெரியாதா? போங்க, நான் பஸ்ஸுக்காவது காசு தரேன், போய் பாருங்க. அவ்வளவு 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 வேதனை. ஆனா நான் நல்லா புரிஞ்சிருக்கேன், ஒரு நபர் நம்ம பக்கத்துல இருந்து வர்ற மாதிரி இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் விட்னஸ் கொடுப்பாரு. ஞானேஷ் முறுமுறுத்துறாத, ஒருத்தர் பாக்குறாரு உன்னை, ஒருத்தர் உன்னை பாக்குறாரு. நீங்க கார் ஓட்டும் போது ஏசில வரும்போது கர்த்தர் பார்க்க மாட்டாரு, ஆனா அற்பமான நாட்களை கர்த்தர் பார்க்கிறார். He is watching you. ஊழியங்கள் அற்பமா இருக்கிற நாட்கள் கர்த்தர் பார்க்கிறார். குடும்பத்தில் அற்பமா எண்ணப்படுகிற நாட்கள் கர்த்தர் பார்க்கிறார். 2 பிள்ளைங்களுக்கு சண்டே ஸ்கூல் எடுக்கும்போது கர்த்தர் பார்க்கிறார். அந்த 10 பேருக்கு ஆராதனை நடத்த சொல்லும்போது கர்த்தர் பார்க்கிறார். அந்த ஒன்றுமில்லாத கிராமங்களுக்கு போகும்போது கர்த்தர் பார்க்கிறார். நீங்க 1000 பேருக்கு முன்னாடி பிரசங்கம் பண்ணும்போது உங்களை யூடியூப் ரெக்கார்ட் பண்ணலாம், உங்களை மனுஷர்கள் கேமரால போட்டோ எடுக்கலாம், ஆனா அற்பமான நாட்களை கர்த்தர் சந்தோஷமாய் பார்க்கிறார். நான் இப்படி சொல்றேன், அந்த அற்பமான நாட்கள் நீங்க என்ன பேசுறீங்க, அந்த அற்பமான நாட்கள் நீங்க என்ன மாதிரி பிஹேவ் பண்றீங்க, அந்த அற்பமான நாட்கள் அந்த ஊழியத்தை நீங்க எப்படி ட்ரீட் பண்றீங்க, அந்த அற்பமான நாட்கள் மைக் இல்லாம கீபோர்டு இல்லாம எப்படி என் மகன் ஆராதிக்கிறான், யாரும் பார்க்காத இடத்துல அந்த ஊழியத்தை எப்படி நிறைவேற்றுறான்னு கர்த்தர் பார்ப்பார். அற்பமான நாட்களை பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய 7 கண்களும் சந்தோஷமாய் பார்க்கிறது, சந்தோஷமாய் பார்க்கிறது. இப்ப எத்தனை பேர் அற்பமான நாட்கள் இருக்கிறீங்க? பி கேர்ஃபுல், பி சென்சிட்டிவ். வாடகை வீட்டில் இருக்கும்போது நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கர்த்தர் பார்ப்பார். நல்ல 4 வீலர் இல்லாத போது நீங்க எப்படி பிஹேவ் பண்றீங்கன்னு கர்த்தர் பார்ப்பார். உங்களுக்கு முன்னாடி உங்க சர்ச்சில் இருக்கிற ஒருத்தங்க கார்ல ஏசி போட்டுட்டு கிளாஸ் ஏத்திட்டு போகும்போது நீங்க அந்த புழுக்கத்துல, அந்த வெக்கையில, அந்த புழுதியில, அந்த பைக்ல வேக வேகமா போகும்போது உன் இருதயத்தில் நீ என்ன பேசுகிறாய் என்பதை கர்த்தர் பார்ப்பா. கொஞ்சம் ஆவியை பெற்றவங்க வாயை திறந்து ஜெபிங்க. அப்படி மண்ணு மாதிரி உட்கார்ந்து இருக்காதீங்க, கொஞ்சம் விட்டு கொடுங்க. விட்டு கொடுக்க தான் ஆவியானவர் உங்களுக்கு அதை புரிய பண்ணுவார். நீங்க வளர்ந்த பிறகு கர்த்தர் உங்களை பாப்பாரான்னு தெரியாது, நீங்க உயர்ந்த பிறகு உங்களை பாப்பாரான்னு தெரியாது. ஊழியம் இல்லாத நாட்கள்ல உங்களை பாப்பா, அடுத்த வேலைக்கு என்ன செய்யணும்னு தெரியாத போது கர்த்தர் பார்ப்பா. இந்த அற்பமான நாட்களை யார் அவமதிச்சாலும் தெரியாது பாஸ்டர், ஆனா கர்த்தர் சந்தோஷமா பார்க்கிறார், கர்த்தர் சந்தோஷமா பார்க்கிறார், கர்த்தர் சந்தோஷமா பார்க்கிறார். அவர் சந்தோஷமா பார்த்தார்னா எனக்கு வேற என்ன வேணும்னு சொல்றவங்க கைகளை தட்டி கர்த்தர் சந்தோஷமா பார்க்கிறார். ஐயோ, இவங்களுக்கு போய் நான் ஊழியம் செய்யணுமா, இந்த பிள்ளைங்களுக்கு வசனம் புரியாது, இவங்களுக்கு நான் போய் பேசணுமா? கர்த்தர் பார்க்கிறாரு, கர்த்தர் பார்க்கிறாரு. இனி சண்டே ஸ்கூல் நடத்தும் போது சொல்லுங்க, நீங்க பாக்குறீங்கல்ல அது போதும். சபையை சுத்தம் பண்ணும் போது சொல்லுங்க, நீங்க பாக்குறீங்கல்ல அது போதும். என் குடும்பத்தில் நான் அற்பமா எண்ணப்படுறது, லேயாள் அற்பமா எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டு கர்த்தர் பார்க்கிறார். God is watching. பரலோகத்தில் இருக்கிற ஒரு கண் இல்ல, 2 கண் இல்ல, 7 கண்களும் உன்னை பார்க்கிறது. You are under the surveillance. ஒரு மிகப்பெரிய கண்காணிப்பிலே அநேகர் இருக்கிறீர்கள். இந்த கண்காணிப்பிலே நீ வெற்றி பெற போகிறீர்களா, தோற்க போகிறீர்களா? பரிசுத்த ஆவியானவர் கேள்வி எழுப்புகிறார். இல்லஹாசி மசூபரா காட்டாலியா. இந்த அற்பமான நாட்கள் இது ஒரு பாடம். அற்பமான நாட்கள்ல தான் கண்டதையும் பேசிடுவோம், அற்பமான நாட்கள்ல தான் முறுமுறுப்பு வந்துடும், என்ன வாழ்க்கைன்னு சொல்ல தோணிரும். murmuring, gossiping வந்துரும். அதான் சொல்றாரு, அற்பமான நாட்கள்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க சொல்லி என் பிள்ளைங்களை. அற்பமான நாட்கள் சில நேரம் பைபிள் எல்லாம் கோமா மூடுவோம், என்ன ஏசப்பா எல்லாம் பார்க்க விடுது. உயிரை கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவோம். 10 பேருக்கு 15 பேருக்கு பேச சொல்லுவாங்க. ஆண்டவர் சொல்லுவார், சுத்தி கேமரா இருக்கு, ஜாக்கிரதை. நான் சொல்ற கேமரா எந்த கேமரான்னு உங்களுக்கு தெரியாது. புத்தி சுவாதீனம் இல்லாதவங்களுக்கு பிரசங்கம் பண்ணியிருக்கேங்க. கை சங்கிலிகள்ல கட்டி போட்டிருப்பாங்க. இந்த தேவிப்பட்டணம் ராமேஸ்வரம் பக்கத்துல நாற்றம். சாரி டு சே திஸ், நாற்றம், குடல் புரட்டும், அங்கேயே யூரின் மோஷன் போயிருப்பாங்க, வேற வழியில் அவங்களுக்கு தெரியாது இல்லை, அவங்களுக்கு அது பழகிட்டு. நமக்கு அதுல போய் நின்னா ஒரு மாதிரி வருது, ஆனா உள்ளுக்குள்ள இருந்து ஒரு கன்விக்ஷன், ஜாக்கிரதை, நற்பமான நேரத்தை பரலோக சந்தோஷமா பார்க்க. அவங்க நடுவிலே 2 மணி நேரம் நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன், உண்மையா உடைய செய்திருக்கு.
சர்ச்சு பாஸ்டர் சாட்சி. இன்னைக்கு அவங்க தலைமை சபைக்கு நான் போகும்போது என் கையை பிடிச்சிட்டு சொன்னாங்க, அப்போ எங்க சர்ச்சுக்கெல்லாம் நீங்க வந்து பிரசங்கம் பண்ணீங்க தாழ்மையா, எங்க கூரை ஷெட்ல நீங்க படுத்து கிடந்தீங்க தம்பி, அதனாலதான் கர்த்தர் உங்களை உயர்த்தியிருக்கார். நான் சொல்லலைங்க, அவங்க சாட்சி. அப்ப அற்பமான நாட்கள் ரொம்ப கவனமா பார்ப்பா. உங்க 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 அந்த ஹம்பிள் டேஸ். இப்ப நம்ம எல்லாருக்கும் அற்பமான காலம் இருக்கா இல்லையா? இருக்கு. நீங்க மதிக்கப்படாத காலம். ஹலோ, அப்புறம் இருக்கட்டும், வீட்டுல கூப்பிடுறாங்களா? சரி பேச. அப்ப அந்த அற்பமான காலம் ரொம்ப முக்கியம். ஆனா அந்த அற்பமான காலத்துலதான் எதையாவது பேசி தொலைச்சிடக்கூடாது. அது கிருபை கேட்கணும். என்ன, இந்த அற்பமான காலத்துல போதும் ஆண்டவரேன்னு சொல்லிடக்கூடாது. ஏன்னா நீங்க வெற்றி பெற்ற காலத்துல தேவன் உங்க கூட இருக்கிறத விட இந்த அற்பமான காலகட்டத்துல தான் அவர் பார்க்கிறார். அதுக்கு இந்த ஸ்கிரிப்சர் நமக்கு சாட்சி இல்லையா? இந்த வசனம் நமக்கு சாட்சி. உங்க பக்கத்துல இருப்பார். இனி சண்டே ஸ்கூல் எடுக்கும்போது உங்க பாஸ்டர் பார்க்கிறாரோ இல்லையோ, கர்த்தர் பார்க்கிறார். அப்படி சொல்லோட கர்த்தர் பார்க்கிறார். அந்த கிராம ஊழியத்துக்கு போகும்போது நீங்க பாக்குறீங்கல்ல, அந்த மேனுவல் ஸ்டீரிங்க ஓட்டும் போது நீங்க சொல்லணும், நீங்க பாக்குறீங்கல்ல. கொஞ்சம் கை உயர்த்துங்க, கண்ண போடுங்க. சில பஸ்ல எல்லாம் ஏறணும்னா 206 எலும்பு அசையும், 206 எலும்பு ஆடும். சில இடத்துல பிடிக்காத உணவுகள் இருக்கும். அற்பமான நாட்கள் கர்த்தருடைய கண்கள் பார்க்கிறது. கிரேஸ் மினிஸ்ட்ரிஸோட ஆவியானவர் பேசுகிறார். உன்னை நான் ரொம்ப கவனமா பார்த்துட்டு இருக்கிறேன். சில நேரம் இந்த கூடாரத்தில் 2 பேர் கூட இல்லாத நாட்கள்ல நீ எப்படி ஆராதிக்கிறாய் என்பதை கர்த்தருடைய கண்கள் பார்க்கிறது. வாய்களை திறங்க, வாய்களை திறங்க. ஓ, பெரிய கேதரிங் இல்லாத நேரம் நீங்க எப்படி பிரசங்கிக்கிறீங்கன்னு கர்த்தருடைய கண்கள் பார்க்கிறது. ஓ, படிப்பறிவு இல்லாத ஜனங்கள் மத்தியில நீங்க எப்படி ஊழியம் செய்றீங்கன்னு கர்த்தருடைய கண்கள் பார்க்கிறது. படித்தவங்க நடுவுல வேற மாதிரியோ, படிக்காதவங்க நடுவுல வேற மாதிரியோ, நல்ல வசதி படுத்த இடத்துல வேற மாதிரியோ, வசதி இல்லாத இடத்துல வேற மாதிரியோ கர்த்தர் பார்க்கிறார். வாயை திறந்து ஓ, ஆண்டவர் பார்க்கிறாரா? மனுஷன் பார்ப்பதற்கு பிடிக்காத வாழ்க்கையை கர்த்தர் பார்க்கிறாரா? கர்த்தர் பார்க்கிறாரா? ஓ, எனக்கு தெரியாம போச்சு. கர்த்தர் பார்க்கிறாருன்னா இன்னும் நல்ல பாடுவேன், இன்னும் நல்ல பிரசங்கம் பண்ணுவேன், இன்னும் நல்ல ஆராதனை செய்வேன். கைதாளத்தோடு மத்தாளத்தோடு கர்த்தரை நான் துதிக்க போகிறேன். அந்த 4 பிள்ளைங்களுக்கு இன்னும் நல்ல வசனம் சொல்லி கொடுக்க போகிறேன். அந்த சின்ன சபையை நல்ல நடத்த போறேன். அந்த சின்ன ஊழியத்தை நல்ல நடத்த போறேன். எனக்கு தெரியும் ஆவியானவர் பேசுறார், ஆவியானவர் பேசுறார். கை தட்ட 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 உங்களுக்கு தெளிவு வரும், உங்களுக்கு தெளிவு வரும். கண்டிப்பா வரும், கண்டிப்பா வரும், கண்டிப்பா வரும். ஓ, கர்த்தர் பார்க்கிறாரா? உங்க சபை லைவ் ஸ்ட்ரீமிங்ல வராம இருக்கலாம், உங்க சபை பெரிய பால்கனி உள்ள சபை இல்லாம இருக்கலாம். ஆனா கர்த்தர் பார்க்கிற சபை, கர்த்தர் பார்க்கிற சபை. 9 மணிக்கு ஆரம்பிச்சுட்டாங்களா ஆராதனை? நான் வந்துட்டேன், நான் பாக்குறேன். பாட்டு பாடுறத பாக்குறேன், ஆராதிக்கிறத பாக்குறேன், தேசத்துக்காக ஜெபிக்கிறத பாக்குறேன், இந்த வார கிராம ஊழியத்துக்காக ஜெபிக்கிறத பாக்குறேன். யாரெல்லாம் வர்றீங்கன்னு கை தூக்க சொல்றத பாக்குறேன். There is no record, but you are having a heavenly record. ஒரு பரலோக பதிவு உனக்காக செய்யப்படுகிறது, உங்களுக்காக செய்யப்படுகிறது. கர்த்தர் பார்க்கிறார். இந்த ஒரு உணர்வு வந்துட்டா போதும், ஃபெய்த்ஃபுல்லா ஊழியம் செய்வோம். எனக்கு ஒரு செஷன் மட்டும் பேசிட்டு நீங்க பாத்துடுங்க ஃபெலிக்ஸ் பிரதர்னு போய் எனக்கு முதுக சாய்க்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் பார்க்கிறார். நான் ரொம்ப பயப்படுவேன். பெரிய ஊழியத்துல எப்படி நான் ஊழியம் செய்யறேன், சின்ன ஊழியங்கள்ல எப்படி ஊழியம் செய்வேன் என்ன நானே ஆலோசிச்சு பார்ப்பேன். ஏன்னா கர்த்தர் இங்கதான் பார்ப்பார். பெரிய ஊழியத்துல நீ என்ன வேணா செய்து எனக்கு கவலை இல்லை. அற்பமான ஆரம்பத்தின் நாள் யாரும் சட்டை பண்ணலாம். கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்குநூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. யாருக்காவது தெரியுமா அற்பமான நாட்களை கர்த்தர் சந்தோஷமா பார்ப்பாருன்னு? அவருக்கு நம்ம அற்பமான நாட்கள்ல நாம செய்யற ஆராதனை தான். நீ ஆனால் இப்ப டைம் இல்லை. லூக்கா 17ஆம் அதிகாரத்துல ஒருவன் மந்தை மேய்த்து உழுது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒருவன் மந்தை மேய்த்து உழுது வயல்ல இருந்து வீட்டுக்கு வரும்போது எஜமானன் அவனை பார்த்து, உன் அறைகளை கட்டி கொண்டு முதலாவது எனக்கு ஊழியம் செய், அப்பிறகு நான் புசித்து குடித்து தீர்மலை மட்டும் எனக்கு ஊழியம் செய், அப்பிறகு நீ புசித்து குடிக்கலாம் என்று சொல்லுவான் அல்லவா? வயல்ல இருந்து ஒருத்தன் வர்றாங்க, அவனுக்கு சம்பளம் கொடுப்பான்னு அவன் பார்த்தா
அவர் மறுபடியும் அறையை கட்டி கொண்டு எனக்கு ஊழியம் செய்யன்னு சொல்றார். எங்க அப்பா கிட்ட நான் டூருக்கு போனோம், ஐவி போனோம். இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கும்போது இண்டஸ்ட்ரியல் விசிட்னு சொல்லுவாங்க. இதை சொன்னாலும் நீங்க இப்படிதான் இருக்க போறீங்க, நான் சொல்லிட்டு போறது நல்லது. டூர் சுற்றுலா. அந்த அந்த சுற்றுலாவுக்கு போகும்போது எங்க அப்பாட்ட 2500 ரூபா வேணும் டாடின்னு கேட்பேன். எல்லாம் இல்லப்பா அப்படின்னு சொல்லுவார். சொல்லிட்டு அப்பா டாடி கால் வலிக்குது கொஞ்சம் பிடிச்சி விடன்னு சொன்னா, ஆமா ஆமா காலை பிடிக்கணும் போங்க போயிடுவேன். எனக்கு அவர் ஆனா எனக்கு டூருக்கு பைசா தந்துட்டாருன்னு வைங்களேன், சும்மா இருக்கிற காலை பிடிப்பேன். பெரிய வித்தியாசம் இருக்கு. காலே வலி இல்லைனாலும் வலியை உண்டாக்கி பிடிப்பேன். அப்ப நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டணும், ஒண்ணுமே இல்லாத காலகட்டத்தில் நாம எப்படி பிஹேவ் பண்றோம்னு பாக்குறோம். அதான் கஷ்டம். ஒன்றும் இல்லாத காலகட்டத்தில் how we are reacting. அதான் யோபு பற்றி பிசாசு சொல்றான், அவன் விருதாவா ஆராதிக்கிறான்னு நினைக்கிறேரா? எல்லாம் கொடுத்து வச்சிருக்கீங்க. அதான் சொல்றான், நீ அவனை தொட்டு பாரோ ஆராதிக்கிறான். ஆனா அவன் நிரூபிச்சு காட்டிட்டான். அற்பமான நாட்கள்லயே ஆராதிப்பேன். கொஞ்சம் கை உயர்த்துங்க. ஏன் கர்த்தர் சிலரை பிரித்து விட போறார் தெரியுமா? ரொம்ப கஷ்டப்படாதீங்க, நல்லா உட்காருங்க. கண்ணை மூடுங்க ஒரு 5-10 நிமிஷம், அவ்வளவுதான். ஒவ்வொருவரோடு பேசுறார். நல்ல பிரசங்கிக்க வராத காலம், மனுஷர்கள் நடுவில் மதிப்பில்லாத காலம். புரிஞ்சவங்க மட்டும் செவிங்க. அந்த அற்பமான நாட்கள் ஒவ்வொருவரும் கண்காணிக்கப்படுகிறோம். அந்த வாடகை வீட்டுல எப்படி இருக்கீங்கன்னு கண்பாடுப்பா. புரிஞ்சவங்க ஜெபிங்களா? அந்த சொந்த இடத்துல இல்லாம ஆராதிக்கிறத கண்காணிப்பா. ஜெபிக்கிறவங்க இப்படி ஜெபிக்க கூடாது. ஜெபம்னா என்ன தெரியுமா? தட் இஸ் உங்க இருதயத்துல இருந்து வரணும். வாயை திறங்குங்க. பாஸ்டர்ஸ் கொஞ்சம் ஜெபிங்க. சேனைகளின் கர்த்தாவே, ஜீவனுள்ள தேவனே, உம் சமூகம் எவ்வளவு இன்பமானது. சேனைகளின் கர்த்தாவே, ஜீவனுள்ள தேவனே, உம் சமூகம் எவ்வளவு இன்பமானது. உள்ளமும் வீர சத்தமோடு ஆடி பாடி துதித்து மகிழ்கின்றது. உடலும் உள்ளமும் கம்பீர சத்தத்தோடு ஆடி பாடி துதித்து மகிழ்கின்றது. என் தேவனே, ராஜனே, என் தேவனே, ராஜனே, உருவ நடந்திடுவே, நடந்து சென்றிடுவே உமது கனமழையா. தினமும் வந்திடுவே, உருவ நடந்திடுவே, நடந்து சென்றிடுவே, உமது கனமழையா. தினமும் திரும்பிடுவே. அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரூற்று நீதானையா. ஒவ்வொருவரோட ஆண்டவர் இடைப்படுகிறார். ப்ளீஸ், இந்த அற்பமான நாட்களை எப்படி ஆகிலும், இந்த அற்பமான நாட்களை எப்படி ஆகிலும் நான் கண்காணிக்கப்படுகிறேன். நான் முறுமுறுத்திடக்கூடாது, நான் உதறி தள்ளிட்டு போயிடக்கூடாது. யாரும் பார்க்கலன்னு நினைக்காதீங்க. 7 கண்களும் உங்களை சுற்றிலும் பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த பரீட்சையில எப்படியாவது ஜெயிச்சிருங்க. இந்த பரீட்சையில எப்படியாவது கை தட்டுங்க. இதை நிறைவேற்றிட்டவங்களை பார்த்துதான் பரலோகம் சொல்லிச்சு, அவங்களை பிரிச்சு விடு. இந்த 100 மணி நேரம் ஜெபம் முடியும் போது எஸ் உன்னை நியமித்து உன்னை அபிஷேகம் பண்ணி அதற்கான கட்டளையை கொடுத்து அனுப்ப போகிறார். ஒரு எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் நாங்க போராடுவோம். அதுக்கு நீங்க வரணும்.
நான் பேசுறது புரியுதா? எனக்கு ரொம்ப கற்றுக் கொடுத்த ஒரு பாடம் இந்த நாட்கள. ஒரு ஹியூமிலியேட்டிங் சிச்சுவேஷன், ஒரு ஹம்பிளிங் சிச்சுவேஷன், ஒரு அற்பமான நாட்கள் வருதுன்னா நீங்க டக்குன்னு சென்ஸ் பண்ணிருங்க. கர்த்தர் பார்க்கிறாரு. அழகா 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 பேச, அழகா ஊழியம் செய். டக்குன்னு ஒரு இந்த நம்ம ஊழியம் செய்யறவங்களுக்கு இருக்கிற ஒரு 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 செட்பேக் என்ன தெரியுமா? எப்போ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நமக்கு இருக்கும். அவன் போனா யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ ஆண்டவர் இப்படி பார்ப்பார், என்ன முடிவு எடுக்கிறான் பார்ப்போம். நான் போயிட்டு சாயங்காலம் வரவா பாஸ்டர்? ஆமா, அப்படியே போயிருன்னு சொல்லுவார். ஆண்டவர் இதான் உனக்கு லாஸ்ட், இதோட போயிரும், உன் ஃபைலை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். Thousands of testimonies I can share. எத்தனை பேர் வருவாங்கன்னு கேட்டு போகாத எத்தனையோ ஊழியக்காரர்களுடைய ஃபைல் அதோட க்ளோஸ் பண்ணிட்டார். 2 பேருக்கு இடத்துல நான் என்ன பிரசங்கம் பண்ணேன், 50 பேராவது இருக்க வேண்டாமான்னு போனவங்க ஃபைல் அதோட முடிஞ்சது. கடலை வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு தெரியும். ஐ நோ தட் ஸ்பெசிபிக்கலி, எனக்கு தெரியும். சின்ன இடத்துல ஒரு சின்ன ஊழியம் செய்யுங்கன்னு சொன்ன போது மறுதளிச்சு போனவங்க இன்னைக்கு பனைமரம் ஏறி நொங்கு வெட்டிக்கிட்டு இருக்காங்க. ஊழியத்துக்காக கவனிங்க கவனிங்க, தூங்காதீங்க ப்ளீஸ். நொங்கு வெட்டிக்கிட்டு இருக்காங்க, மூட சமந்துக்கிட்டு இருக்காங்க, கூலி வேலைக்கு போறாங்க. ட்ரெயின்ல உங்களுக்கு தெரியுமா, லேபர் கூலி வேலை. ஊழியக்காரனாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். காரணம் என்னது? யூ டோன்ட் நோ தி ரீசன். காரணம் அற்பமான வேலைகளை அசட்டை பண்ணினது. நான் பாடணுமா? அது என்ன அது என்ன அது என்ன? ஆரம்பத்துல 2 பாட்டு ஆராதனை தரமாட்டார் அவரு. அசட்டை பண்ணாங்க, அதோட முடிஞ்சது வாழ்க்கை. என் கையை தட்டி விட்டுட்டு போனாங்க. நான் சொன்னேன், இருங்க பிரதர், அடங்கி இருங்க. ஆண்டவர் சொல்றாருன்னா அடங்கி இருங்க. உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களை பிரசங்கியார கூப்பிட்டுருக்காங்க, உங்களுக்கு எங்க வழி தெரியாதுன்னு சொன்னாங்க. கழிந்த நாட்கள்ல நான் கேள்விப்பட்டேன், கடுமையான வேதனை. நான் டீட்டெயிலா சொல்ல விரும்பல, கடுமையான கஷ்டப்படுறாங்க. தயவு செய்து இங்க இருக்கிறவங்களுக்கு கண்ணீரோட சொல்றேன், சீனிவாசன் பிரதர் இந்த நாட்களை ரொம்ப கர்த்தர் பார்க்கிறாரு. நீங்க தெற்கு பணவடை சத்திரம் எல்லாம் போனீங்கன்னா அந்த ஆலயத்துல 10 பேர் கூட இருக்க மாட்டாங்க. நான் 10 வருஷம் அவர் கூட சேர்ந்து ஊழியம் செய்யறேன். அதுல 10-15 பேர்ல 7-8 பேர் கிழவிகளா இருப்பாங்க. கிழவிகள்னா சாதாரண கிழவிமார் இல்ல, 13 நேரம் தண்ணி குடிக்க போகும். ஆமா ஆமா, நமக்கு வந்து ஏதாவது பண்ணிடலாமான்னு தோணும். இவருக்கு தெரியும், லாசர் பிரதருக்கு தெரியும் நமக்கு. ஆனா அந்த நாட்கள் எல்லாம் அற்பமா எண்ணப்பட்ட நாட்களா இருந்தாலும் எவ்வளவு உண்மையா ஊழியம் செய்வேன் அவற்றை கேளுங்களேன். 2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுவேன். அங்கெல்லாம் யாருக்கும் புரியாது, ஆனா கத்துவேன். எத்தனையோ ஊழியக்காரங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க, அங்கெல்லாம் நீங்க ஏன் போறீங்க, அங்க என்ன புரியா உங்களுக்கு? எனக்கு ஒரு வெளிப்பாடு தெரியும், என்னை கர்த்தர் பார்க்கிறார். God is watching me. எத்தனை பேருக்கு இது பிரயோஜனமா இருக்கு? கர்த்தர் பார்க்கிறார் சிஸ்டர், அம்மா, கர்த்தர் உங்களை பார்க்கிறார். அந்த அற்பமான அந்த ஆலயத்துல நீங்க என்ன செய்றீங்கன்னு பார்க்கிறார். கொஞ்சம் கொஞ்சம் விட்டு கொடுங்களேன். கொஞ்சம், நான் இது எதுக்கு இவ்வளவு டைம் எடுக்கிறேன்னா உங்களுக்குள்ள பிக்சரைஸ் ஆகட்டும், பிக்சரைஸ் ஆகட்டும். ஓஹோ, அப்ப அந்த கிராம ஊழியத்துல அந்த திண்ணையில இருந்து அந்த சாணம் முழுகுன அந்த தரையில போய் நீ உட்கார்ந்து நீ பாட்டு பாடுறத அவர் பார்க்கிறார். கொஞ்சம் வாயை திறங்க. Begin to pray. Oh, Rabba, Baba, Baba. ஜெபிங்க ஜெபிங்க. இப்ப தியானிக்க தியானிக்க அக்கினி மூடுது பாருங்க. தியானிக்க தியானிக்க தியானிக்க. ஒருவ நடந்திடுவே, நடந்து சென்றிடுவே. Take some time. கொஞ்ச நேரம் எடுங்க. Take some time. Take some time. உங்க பிரசங்கமே புரிய வேண்டாம், அவங்களுக்கு பைபிள் படிக்கவே தெரியாம இருந்தாலும் அந்த அற்பமான நாட்களை கர்த்தர் பார்க்கிறாரு. அந்த ஜனங்களுக்கு என் மகனால ஊழியம் செய்ய முடியுதுன்னு பார்க்கிறாரு. சோபா செட் இல்ல, தரையில தான் உட்காரணும். ஃபேன் இல்ல, காத்து இல்ல, நல்ல ஹைஜீனிக்கான சாப்பாடு இல்ல. ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. நல்ல கண்காணிக்கப்படுறீங்க. இதை வச்சுதான் பவுலையும் பர்னபாவையும் கர்த்தர் பிரித்து விட்டார். இதை வச்சுதான் பிரித்து விட்டார். இந்த அடிப்படையில கர்த்தர் பிரித்து விட போகிறார். ஆனா நான் பிரித்து விட போகிற ஊழியம் இந்த ஊழியம் மாதிரி இருக்காது. கலத்துக்குரியது, எதிர்பார்க்க முடியாத உயர்வு. அதனாலதான்
பிலிப்பியர் 4:13 பவுல் சொல்றாரு, வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், குறைவுபடவும் திருப்தியா இருக்கவும் போதிக்கப்பட்டோம். we thought, நாங்க கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறோம். அதனால எங்களுக்கு நாங்க இப்படி வந்ததுனால எங்களுக்கு இப்பவும் வாழ்ந்திருக்க தெரியும், தாழ்ந்திருக்க தெரியும். எங்களுக்கு இயேசு ரூம்லயும் படுக்க தெரியும், பாயில சர்ச்சில் படுக்க சொன்னாலும் படுக்க தெரியும். எங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ண தெரியும், எங்களுக்கு இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ண தெரியும். எங்களுக்கு இன்னைக்கு ஆறுகளில் போய் குளிக்கவும் தெரியும், பாத்ரூம்களில் குளிக்கவும் தெரியும். அதான் அவர் சொல்றார். அதுக்கு தான் ஒரு மேக்கிங் ஆஃப் a vessel, ஒரு பாத்திரத்தை உருவாக்கும் போது டைரக்டா அவனை தூக்கி மேல வச்சுறது இல்லை, அவன் அற்பத்துல இருந்து ஆரம்பிக்கிறான். ஏன்னா அவன் எல்லாத்திலையும் பழக்க வைக்கப்படணும். இட்லி சாப்பிடாதவன் இட்லி சாப்பிடுவான், உப்புமா பிடிக்காதவன் உப்புமா பிடிக்கும். இதெல்லாம் அற்பமான வாழ்க்கை. இதெல்லாம் நீங்க நினைச்சு பாருங்க. இதெல்லாம் நமக்கு ஒரு மாதிரி விளையாட்டு மாதிரி தோணும். ஆனா வீடுகளில் எத்தனை நேரம் நம்ம பெற்றவங்ககிட்ட சண்டை போட்டிருக்கோம். ஆனா ஊழியத்துல பிடிக்காத சாப்பிடுறோம் இல்ல, ஊழியத்துல பிடிக்காத செய்யறோம் இல்ல, அதான் அற்பமான வாழ்க்கை. அதை கனம் பண்றான். நேரமா நம்ம முடிப்போம். அப்ப என்ன அடிப்படையில் அவங்கள பிரிச்சு விட்டார் புரியுதா? அதை நிறைவேற்றிட்டாங்க. நிறைவேற்றின பின்பு அதில் போட்டிருக்கு, நிறைவேற்றின அந்த வாடகை வீட்டுல நீங்க எப்படி பிஹேவ் பண்றீங்கன்னு பாப்பார். அந்த வாடகை வீட்டுல நீங்க how you are living, அந்த வாடகை வீட்டுல நீங்க எப்படி ஸ்தோத்திரம் பண்றீங்கன்னு பாப்பா. நான் இதை பேச பேச நீங்க பிக்சரைஸ் பண்ணுங்க. அதெல்லாம் பார்த்துட்டு தான் அவர் போட்டிருக்காரு நிறைவேற்றின பின்பு. அதுல போட்டிருக்கா நிறைவேற்றின பின்பு, நிறைவேற்றின போது, நிறைவேற்றின. அப்ப நிறைவேற்றின பின்புன்னா அவன் நிறைவேற்றின பின்புதான் அதை பிரிச்சு விட முடியும். அப்போ ஒரு குறிப்பிட்ட காலம், அற்பமான நாட்கள் இருக்கு, அதான் அர்த்தம். அப்ப அதை நிறைவேற்றி முடிக்கணும். சத்தமா சொல்லுங்க, நிறைவேற்றி முடிக்கணும். வாசிங்க லூக்கா 14:7, ஒரு சில வசனங்கள் ஜெபிக்க போறோம். லூக்கா 14:7. விருந்து அழைக்கப்பட்டவர்கள் முதன்மையான இடத்தை தெரிந்து கொள்ளுகிறதை அவர் பார்க்கிறார். சத்தமா சொல்லுங்க, அவர் பார்க்கிறார். அவர் கண்ணு இருக்கு, அவர் பார்க்கிறார். இப்ப நீங்க நம்பணும். அம்மா விருந்து வீட்டுல பாப்பாரா? அங்கேயும் பார்க்கிறார். அப்ப எங்க பார்க்க மாட்டாரு? விருந்து வீட்டுல இவன் எங்க இடத்துக்கு இடம் முடிக்கிறத பாக்குறாருன்னா ஊழியத்துல எவ்வளவு அதிகம் பார்ப்பாரு. காணிக்கை பெட்டி அண்டையில படுத்துக்கோங்கம்மா, ஏமா மக்களே படுத்துக்கோங்க, படுத்துக்கோ. ரொம்ப சோறு உங்களுக்கு, நல்ல நிமிர்ந்து உட்காருங்க. விருந்து வீட்டுல ஆண்டவருக்கு ஒரு வேலை இல்லையா? நம்மளே விருந்து வீட்டுல போய் பார்க்க மாட்டோம். சாப்பாடு அவன் சாப்பிட்ட நமக்கு என்ன, இப்ப என்னவும் செய்து போட்டோம். விருந்து வீட்டுல பார்க்கிறார். முதன்மையான இடத்தை தெரிந்து கொள்ள விரும்புகிறவர்கள அவர் பார்த்து, அப்ப விருந்து வீட்டுல காணிக்கை பெட்டி நிறைய கண்ணீரிட்டு பார்த்தார்னு இருக்கு. அப்ப அவர் பார்க்காத இடம் ஒண்ணும் இல்லை. He is watching everywhere. இந்த 2 கண்ணை வச்சுட்டு இவ்வளவு பார்க்க முடியும்னா 7 கண்ணை வச்சிருக்கவர் என்னெல்லாம் செய்வாரு? கேட்கல எனக்கு. அதுதான் அந்தரங்கங்களை பார்க்கிறவர்னு சொல்றாரு. His eyes is different. நீங்க கொஞ்சம் இந்த 2 கண்ணை வச்சுட்டு இந்த என்னெல்லாம் பார்க்கிறோம், இந்த 2 கண்ணை வச்சுட்டு அவன் என்ன பார்த்து மறைச்சிட்டு போனது எனக்கு தெரியுதுன்னு சொல்றோமே, என்ன பார்த்து பிரைஸ் தி லார்ட் சொல்லலன்னு சொல்றோமே, என்ன பார்த்து சிரிக்கலன்னு சொல்றோமே, நீ என்ன பார்த்து தான் துப்பிட்டு போனன்னு சொல்றோமே, நீ என்ன பார்த்து தான் நீ முறைச்சன்னு சொல்றோமே. இந்த 2 நொல்ல கண்ணை வச்சுட்டு இவ்வளவு சொல்றோமே. இந்த 7 நல்ல கண்கள் என்ன கண்கள்? அக்கினிக்கு ஒத்த கண்கள், அக்கினி ஜுவாலை போன்ற கண்கள். இந்த மனுஷ கண்களை வச்சுட்டு இவ்வளவு பார்க்க முடியுமானா? இந்த கண்கள் நீங்க பார்க்காத விஷயங்களையும் பார்க்கிறது. நான் சொல்லும் போது பலத்த தேவ பிரசன்னத்தை உணர்கிறேன். பலத்த தேவ பிரசன்னம். இப்ப எனக்கு ஆவியானவர் இப்படி சொல்றார், நீங்க அற்பமா எண்ணப்படுகிறதையும் பார்க்கிறார், உங்களை மற்றவர்கள் அற்பமா எண்ணுகிறதையும் பார்க்கிறார். நீங்க அற்பமா எண்ணப்படுறதையும் பார்க்கிறார். உங்களை நீங்க வந்துட்டு போன பிறகு உங்களை தூற்றி பேசுகிறவர்களை அவர் பார்க்கிறார். ஏன்னா 7 கண்கள், it will go beyond the limit. It will go beyond the limit. இது நம்முடைய யூகங்களை தாண்டி போகும். பார்க்கிறார். அப்ப இனி நம்ம ஊழியம் எப்படி இருக்கணும் பார்க்கிறார். உங்க வேத வாசிப்பு எப்படி இருக்கணும் பார்க்கிறார். உங்க ஜெப நேரம் எப்படி இருக்கணும் பார்க்கிறார். உங்க வாடகை வீட்டுல நீங்க புலங்கும் போது எப்படி இருக்கணும் பார்க்கிறார். அந்த அற்பமான வேலையை செய்யும் போது எப்படி இருக்கணும் பார்க்கிறார். சண்டே ஸ்கூல் நடத்தும் போது என்ன சொல்லணும் பார்க்கிறார். கிராம ஊழியத்துக்கு போகும்போது என்ன செய்யணும் பார்க்கிறார்.
ரைட். அடுத்து வாசிங்க லூக்கா 14:8-9. கவனிங்க. எடுத்த உடனே மேடைக்கு போகாதன்னு சொல்றாரு. எடுத்த உடனே மைக் பிடிக்க வேண்டாம். அடுத்து சீக்கிரம் தங்கச்சி. உன்னிலும் நம்ம மைண்ட் என்னன்னா நம்மளை விட உலகத்துல யாரும் இல்லைன்னா. ஆனா ஆண்டவர் சொல்ற உனக்கு தெரியாது, பிரசங்கிக்கிற உன்னை விட கனமுள்ளவன் அழைக்கப்பட்டிருப்பான். அதனால அந்த புரோட்டோகால் என்ன சொல்றாருன்னா, நீ தாழ்ந்த இடத்துல போய் உட்காரு, அற்பமா வாழ்க்கையை தொடங்கு. விசுவாசியா இருந்து படிப்படியா முன்னாடி போறது மறுரூபம், மேல இருந்துட்டு கீழே வர்றது பின்மாற்றம். நல்ல கீழே இருந்தே போவோம். தாழ்ந்த இடத்துல உட்காரு. அப்பொழுது விருந்தை ஆயத்தம் பண்ணினவன் சிநேகிதனே, நீ அற்பமான நாட்களை நிறைவேற்றினது போதும், நீ முன்னாடி வந்து உட்காருன்னு சொல்லும் போது உன்னோடு கூட இருக்கிறவர்கள் நடுவில் உனக்கு கனம் உண்டாகும். எத்தனை பேர் கற்றுக்கொள்றீங்க? அப்ப அந்த அற்பமான நாட்களை நாம நிறைவேற்றணும். இதை நிறைவேற்றாம நல்வார்த்தை நிறைவேறாது. ஆனா நிறைய பேர் இந்த ப்ராசஸை ஸ்கிப் பண்றாங்க. நிறைய பேருக்கு இது வேண்டாம். டைரக்டா முதன்மையான இடத்துக்கு போகணும், டைரக்டா மேல போகணும், டைரக்டா மேன்மை அடையணும், டைரக்டா உயரணும், டைரக்டா வெளிப்பாடு வேணும், டைரக்டா அபிஷேகம் வேணும். கை கழுவுனவனுக்கு தான் தீர்க்க தரிசன அபிஷேகம். பந்தி விசாரிப்புல இருந்தவனை பார்த்து தான் ரதத்தோடு இணைந்து கொள்ளுன்னு சொன்னான். டைரக்டா அவனை ரதத்தோடு இணைந்து கொண்டு அவன் கர்த்தரை மதிக்க மாட்டான். கற்றுக்கொள்றவங்க மட்டும் கைவேர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நம்ம ஜெபிக்க போறோம். வாசிங்க ஆதியாகமம் 16:6. ஆதியாகமம் 16:6 ஜெபிப்போம். ஆதியாகமம் 16:6. அதற்கு ஆபிரகாம் சாராயை நோக்கி, அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு ஏற்கனவே அவளை கொடுமைப்படுத்திட்டு தான் இருக்கிறா, இவர் வேற பெர்மிஷன் வேற கொடுக்கிறார். ஹலோ, ஏற்கனவே அங்க அவளை வச்சு செஞ்சுட்டு இருக்கா. இப்ப இவர் போய் ஆக்சஸ் வேற கொடுக்கிறார், அவ கையில இருக்கிறா பார்வைக்கு. நான் இதை வாசிக்கும் போது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வந்துச்சு. நான் ஊழியத்துக்கு ரொம்ப நாட்கள் வெளியே வந்துடுறதுனால என் மனைவிட்ட சொல்லிட்டு வந்தேன், ஏதாவது அர்ஜென்ட் தேவைன்னா டிராயர்ல காசு இருக்க எடுத்துக்கோணும். அவ சரி ஏற்கனவே நான் எடுத்துட்டு தான் இருக்கேன். அப்ப நான் தான் இப்போ முன்னாடி பயந்து எடுத்தா இப்போ ரொம்ப பெர்மிஷன் கிடைச்சது. நான் எப்படி யோசிக்கிறேன்னா, ஆகார பாத்திரங்களும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா மன்னிச்சிருங்கன்னு சொல்லியிருப்பா. இப்ப ஆபிரகாம் சொன்னதுல இருந்து அடிச்சுட்டு மன்னிப்பு கேட்க மாட்டான். கேட்கல. அதுக்கு அர்த்தம் என்ன? இப்போ இப்ப இப்ப இவளுக்கு கொஞ்சம் தேவ பயம் இருக்குல்ல, இல்லையா? இருக்கு. உங்களுக்கு இருக்கான்னு இருக்கு. அப்போ நம்ம எப்பவுமே நம்ம தான் சண்டை போட்டுட்டு ஏசப்பா மன்னிச்சிருக்குன்னு சொல்றாளே, அடிச்சுட்டு ஏசப்பா கைகளை சுத்தமாக்கும் சுத்திகரின்னு சொல்ற ஆட்கள்ல. அப்போ அவ போய் அவ எப்படியும் ஆகார கொடுமைப்படுத்திட்டு பாத்திரங்களை வச்சிருப்பா. அதானே நடந்திருக்கும். வேற என்ன கொடுமைப்படுத்திருப்பா? ஒரு நேரம் போட்ட துணி என்ன தடவை துவைக்க சொல்லியிருப்பா. தண்ணி குடிச்ச கப்ப கூட கழுவ சொல்லியிருப்பா. அப்ப ஏற்கனவே அவ டார்ச்சர் பண்ணிட்டு தான் இருக்கிற, இவரு வேற போய் பெர்மிஷன் ஆக்சஸ் கிராண்டட். நீ உன் பார்வைக்கு நலமான, உன் பார்வைக்கு என்ன தோணுதோ செய்யணும் சொல்லு. அப்ப அவளை இன்னும் அவள் நாச்சியார் அவளை கடினமாய் நடத்தினபடி நான் அவளை விட்டு சில நேரம் ஆண்டவரே சிலதை உங்களுக்கு அனுமதிப்பார். ஏற்கனவே சத்துரு நம்ம வாழ்க்கையில விளையாடத்தான் செய்யறான். அதுல அவர் வேற கேட்டு வர திறந்து விட்டு இன்னும் கொஞ்சம் அவன் பார்வைக்கு செய்யணும். அவன் செய்ததுல அவளுக்கு டெம்பர் தாங்க முடியல. அந்த ரப்பரை இழுத்தோன்னு வைங்களேன், அத்துரும் ரொம்ப இழுத்தோன்னு வச்சு ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணோம்னா இதாயிரும். அது அறுபடுறது மாதிரி அந்த ரொம்ப அவளை டைட் பண்ணோம்னா அவளால சகிக்க முடியாம அவளை விட்டு ஓடி போனாள். 9வது வசனம் வேகமா, 9வது வசனம் சீக்கிரம், 9வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் உன் ஆட்சியார் அன்றைக்கு, இங்க கவனிங்க, இப்ப வராந்திரத்துல ஓடி வர்றா. கர்த்தருடைய தூதனானவர் அவளுக்கு தரிசனமாகிறார். தரிசனமான இவன் நினைச்சா என் வாழ்க்கைக்கு விடிவு காலம் பிறக்க போகுது. இப்போ சாராளை என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட கேட்பார். நான் சாராளை பத்தி சொல்லுவேன். சாராள் பேர்ல மகளிர் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆக போகுதுன்னு இவன் நினைச்சிருப்பான். என்ன இவளுக்கு என்ன, தன்னை ஒருத்தி கொடுமைப்படுத்துறா. இவர் கடவுள் தானே, இல்லையா? அப்ப நமக்கு நியாயம் செய்வார்னு இவன் நினைக்க
அவரு என்ன சொல்றாருன்னா அவளுக்கு சப்போர்ட் பண்ணி நீ அவகிட்ட போய் அடங்கிருன்னு சொல்றாரு. சில நேரம் நமக்கு என்ன தோணுதுன்னா இவர் நம்மளை சந்திச்சிருக்க கூடாதுன்னு தோணும். ஏன்னா இவர் வந்ததனுடைய எஃபெக்ட் என்ன ஆயிருந்திருக்கணும்னா சாராள் மேல பிரச்சனை போயிருந்திருக்கணும். நீ எப்படி நீ ஆகார கடினமா நடத்தலாம். சில நேரம் நமக்கு சாதகமாய் தேவன் கிரியை செய்வார்னு நினைக்கும் போது நம்ம மறுபடியும் அடங்கி இருக்கும்படி சொல்றார். ஏன் அடங்கி இருக்கும்படி சொல்றேன்னா, எனக்கு காலேஜ் படிக்கும்போது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் காலேஜ் படிக்கும்போது எங்க மேடம், நான் ரொம்ப விளையாடிட்டதுனால எங்க ஹெச்ஓடி சொன்னாங்க, ஞானேஷ் நீ ஒழுங்கா படிக்கலனாலும் பரவாயில்ல, நீ 4 வருஷம் முடிச்சிரு, கோர்ஸ் கம்ப்ளீஷன் ஆகுது உனக்கு கிடைக்கும். 2 கிடைக்கும், கோர்ஸ் கம்ப்ளீஷன் கிடைக்கும், அப்புறம் கான்டாக்ட் சர்டிபிகேட் கிடைக்கும். அப்படின்னா என்னன்னா நல் நடத்தை சான்றிதழ். கேரண்டி வாரண்டி எல்லாம் இங்க தரமாட்டாங்க சார். காலேஜ்ல 4 வருஷம் நீங்க தோத்து போனாலும் 4 வருஷம் படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்? கோர்ஸ் கம்ப்ளீஷன். இவங்க இந்த காலேஜ்ல 4 வருஷம் படிச்சாங்கன்னு ஒரு சர்டிபிகேட் கிடைக்கும். அதை வச்சு வேலைக்கு போகலாம். 2வது இன்னொரு சர்டிபிகேட் கிடைக்கும், என்னன்னா கான்டாக்ட் சர்டிபிகேட். நன்னடத்தை, இவன் கொலைகாரன் இல்ல, இவன் திருட இல்ல, இவனை வேலைக்கு சேர்க்கலாம். இப்போ ஆகார ஏன் திரும்ப அனுப்ப சொல்ற, திரும்ப அங்க போக சொல்றாருன்னா, நீ இப்போ ஓடனா கோர்ஸ் கம்ப்ளீஷன் கூட உனக்கு கிடைக்காது. இப்ப நீ பாதியில போனா உனக்கு கான்டாக்ட் சர்டிபிகேட் கிடைக்காது. நீ இவ்வளவு நாள் அற்பமா எண்ணப்பட்டது அர்த்தம் இல்லாம போயிடும். இவ்வளவு நாள் நீ கஷ்டப்பட்டது அர்த்தம் இல்லாம போயிடும். அதனால கம்ப்ளீட் யுவர் கோர்ஸ். கை உயர்த்துங்க, கம்ப்ளீட் யுவர் கோர்ஸ். இந்த வார்த்தை ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க. என் காலத்தை நிறைவேற்ற கர்த்தர் எனக்கு கிருபை தரட்டும். வேகமா என் காலத்தை நிறைவேற்ற கர்த்தர் கிருபை தரட்டும். வேகமா என் காலத்தை நிறைவேற்ற கர்த்தர் எனக்கு கிருபை தரட்டும். வேகமா என் காலத்தை நிறைவேற்ற கர்த்தர் எனக்கு கிருபை தரட்டும். சிலது தண்டனை மாதிரி தெரியும், சிலது எனக்கு ஆண்டவர் எதிராக செயல்படுறாரு மாதிரி தெரியும். ஆனா ஒரு கோர்ஸை கம்ப்ளீட் பண்ண வைக்கிறார். சீக்கிரமா அந்த வார்த்தையை சொல்லி நம்ம ஜெபிக்க போறோம். இந்த கோர்ஸை நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஜெபிங்க. இந்த காலத்தை எப்படியாவது நான் நிறைவேற்றிடணும். வாயை திறங்க. இந்த காலத்தை எப்படியாவது நிறைவேற்றிடணும். இப்ப கவனிங்க. அந்த மறுபடியும் அந்த நாச்சியார் அண்டைக்கு போய் அடங்கி இருந்த அந்த காலத்தை அவள் நிறைவேற்ற தொடங்குகிறாள். ஆதியாகமம் 21:14 வாசிங்க. சீக்கிரமா நாம் ஜெபிப்போம். ஆதியாகமம் 21:14. ஆபிரகாம் அதிகாலமே எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து, நல்ல கவனிங்க, அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க 13. நல்ல கவனிங்க. அப்ப முதல் தடவை இவ போயிருந்தா இந்த வாக்குத்தத்தம் கிடைச்சிருக்காது. சீக்கிரமா கவனிங்க, முடிச்சிடுறேன். 3 விஷயங்கள். 1, அனுப்பிவிடுன்னு சொன்னார், போட்டிருக்காதுல. ஹலோ, அனுப்பிவிடு. ஆனா முதல் தடவை போயிருந்தா வாழ்நாள் எல்லாம் ஆகாருக்கு என்ன பேர் தன்னா, ஓடி போனான்னு பேர் வந்துடும். நன்றி. எனக்கு தீமை செய்யலைங்க, எனக்கு நன்மை தான் செய்யறாரு. மெதுவா யோசிங்க. என்ன அப்பவே போக விட்டு இருந்திருக்கலாம்ல. என்ன எதுக்கு திரும்ப ஏன் அடங்கி இருக்க சொல்றீங்கன்னா, நான் உனக்கு அப்ப செய்யறது உனக்கு தீமை மாதிரி தெரிஞ்சிருக்கலாம். ஆனா அப்ப நீ போக விட்டுருந்தா உனக்கு கடைசி வரைக்கும் ஆகார் ஓடி போனாளுங்கிற பேர் தான் இருக்குமே தவிர இந்த நல்ல பேர் வந்திருக்காது. ஆனா இந்த தடவை தன் நாட்களை நிறைவேற்றி அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணவளுக்கு வேதம் சொல்லுகிறது, அனுப்பி வைக்கப்பட்டாள். அடுத்த வார்த்தை எனக்கு ஆச்சரியம், அதிகாலமே. இந்த வார்த்தையை சொல்லுங்க, இங்கதான் சத்தியம் இருக்கு. அதிகாலமே ஒரு வேலை செய்யணும்னா ராத்திரி முழுவதும் திட்டம் பண்ணினா மட்டும்தான் முடியும். அப்ப என்ன சொல்றாருன்னா, உன் காலத்தை நீ நிறைவேற்று, உன் ஃபைல் தான் ஃபர்ஸ்ட். கேட்கல? இதை நான் அனுபவிச்சு சொல்றேன். என் கேஸ் தான் ஃபர்ஸ்ட். அதிகாலமே அதற்கு சகாயம் செய்வார். மதியானம் ஒரு வேலையை செய்யறோம்னா அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னு அர்த்தம். சாயங்காலம் பார்த்துக்கலான்னா அது இன்னும் முக்கியத்துவம் இல்லைன்னு அர்த்தம். ராத்திரி பார்த்துக்கலான்னா அது இன்னும் முக்கியத்துவம் இல்லைன்னு அர்த்தம். ஆனா அதிகாலமே அதற்கு சகாயம் செய்யறாருன்னா, ஆகாருடைய விஷயத்தை ஆண்டவர் ரொம்ப தெளிவா ஆபிரகாமோட பேச ஆரம்பிச்சுட்டா. அப்பத்தையும் துருத்தியில தண்ணீர் வைக்கணும்னா ராத்திரியே ஆபிரகாம் மாவு பேச தொடங்கி இருந்திருக்கணும்.
உங்களுக்கான வேலைகள் ஆரம்பித்து உங்களை அதிகாலமே உங்க விஷயம் முதல்ல ஹேண்டில் பண்ணப்படும். இப்ப 19வது வசனம் வாசிங்க வேகமா. 19வது வசனம். தேவன் அவளுடைய கண்களை திறந்தா. ஒரு தண்ணீர், கை உயர்த்தி சொல்லுங்க, தண்ணீர் துறவை கண்டாள். எங்க 16ஆம் அதிகாரத்துல ஓடி போகும்போதே அவளுடைய பிள்ளைய ஒரு ஜாதியாக்குவேன்னு சொல்லி இருந்திருக்கலாம். அவளுக்கு அதிகாலமே நியாயம் செய்திருக்கலாம். அவளுக்கு இந்த துறவை திறந்து கொடுத்திருந்தா அவ வாழ்க்கையை பார்த்துப்பா. நல்ல கவனிங்க, நீங்க ஒரு கோர்ஸ் முடிக்காம எங்க போனாலும் உங்க துறவை உங்களால பார்க்க முடியாது. ஆனா உங்க நாட்களை நீங்க நிறைவேற்றிட்டு போனீங்கன்னா தான். நான் கேட்கிறேன், இந்த துறவை 16ஆம் அதிகாரத்துல திறந்து கொடுத்த அந்த அடிமை பெண்ணு கேஸை செட்டில் பண்ணி இருந்திருக்கலாமே. சில துறவுகள் சிலதை முடிச்சுட்டு போனாதான் உங்களுக்கு திறக்கும். வேதத்தை திறந்த வெளிப்பாடுகள் வேணும்னா சில அற்பமான நாட்களை நிறைவேற்றிட்டு முடிச்சாதான் அது திறக்கும். அவள் கண்கள் திறக்கப்பட்டது. கை உயர்த்தங்க பார்க்கலாம். வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க வேகமா. நம்ம ஜெபிக்க போகிறோம் வேகமா. இந்த கோர்ஸை நான் எப்படியாகிலும் முடிப்பேன். இந்த கோர்ஸ் எப்படியாகிலும் நான் முடிப்பேன். அநேகர் இங்க இருக்கிறீங்க. நிறைய பேர் இருக்கிற பிரச்சனைக்கு ஓடி போயிடலாமான்னு தோணுது. எங்கேயாவது போயிடலாமான்னு தோணுது. வேகமா ஜெபிக்க பழகினவர்கள் மட்டும் ஜெபிங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. உருவ நடந்திடுவே உமது கனமழையா சேனைகளின் கர்த்தாவே உம் சமூகம் எவ்வளவு இன்பமானது. சேனைகளின் கர்த்தாவே ஜீவனுள்ள தேவனே உம் சமூகம் எவ்வளவு இன்பமானது. உள்ளமும் கம்பீர சத்தத்தோடு ஆடி பாடி துதித்து மகிழ்கின்றது. உடலும் உள்ளமும் கம்பீர சத்தத்தோடு ஆடி பாடி துதித்து மகிழ்கின்றது. என் தேவனே ராஜனே என் தேவனே உண்மையா ஒருவ நடந்திடுவே நடந்து சென்றிடுவே உமது கனமழையா. ஒருவ நடந்திடுவே நடந்து சென்றிடுவே உமது கனமழையா. அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரூற்று நீர்தானையா. அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரூற்று நீர்தானையா. ஒரு தடவை கை உருவ நடந்திடுவே நடந்து சென்றிடுவே உமது கனமழையா. உருவ நடந்திடுவே நடந்து சென்றிடுவே உமது. கவனிங்க, அப்ப அந்த துறவுக்கு தெரியுது இவன் தான் நாட்களை நிறைவேற்றிட்டு தான் வர்றாள். பட்டணங்களுக்கு தெரியும் உங்க அற்பமான நாட்களை நீங்க நிறைவேற்றிட்டு தான் வர்றீங்களா அல்லது பாதியில விட்டுட்டு வந்திருக்கிறீங்களா. நீங்க வேதத்துக்கு முன்னாடி அமரும் போது வேதாகமத்துக்கு தெரியும் உங்கள் அற்பமான நாட்களை நிறைவேற்றிட்டு தான் வர்றீங்களா இல்ல பாதியில விட்டுட்டு வர்றீங்களா. அதே வனாந்தரம் தாங்க. அந்த துறவுக்கு தெரியுது இந்த தடவை ஆகார் தன் நாட்களை நிறைவேற்றிட்டு தான் வர்றான். அதனால அவ கண்களுக்கு அது மறைந்திருக்க முடியவில்லை. எத்தனையோ பட்டணங்கள்ல நான் தடவை போய் தோற்று போன அதே பட்டணங்கள்ல அடுத்த தடவை போய் ஜெயிச்சிருக்கிறேன். ஏன்னா என் நாட்களை நிறைவேற்றாமல் போன போது அந்த துறவு எனக்கு திறக்கல. ஆனா என் நாட்களை நிறைவேற்றிட்டு போன பிறகு துறவு மட்டுமல்ல தேசாதிபதிகள் விழுந்ததை என் கண்கள் கண்டிருக்கிறேன். நான் எத்தனை பேர் சொல்றது புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? உங்க நாட்களை நிறைவேற்றிட்டு இந்த நாட்கள்ல சில பட்டணங்களுக்குள்ள கால் வைப்பீங்க, சில கிராமங்களுக்குள்ள கால் வைப்பீங்க, உங்க வீட்டுக்குள்ள கால் வைப்பீங்க. அந்த துறவுகள் திறக்கப்படும். வேதத்தை திறக்கும் போது மகிமை வெளிப்படும். ஓ ஆராதிக்க மைக் எடுக்கும் போது வல்லமை வெளிப்படும்.
இன்னும் கொஞ்ச நாள் இந்த அற்பமான நாட்களை எப்படியாவது நிறைவேற்றிருங்க. இன்னும் கொஞ்ச நாள் வேகமா இன்னும் கொஞ்ச நாள் சில துறவுகள் திறக்கப்பட போகிறது. சில துறவுகள் திறக்கப்படுகிறது. வேதாகமத்தை திறக்கும் போதே துறவுகள் திறந்து வெளிவரும். உங்க நாட்களை நீங்க நிறைவேற்றிட்டது, உங்க நாட்களை நீங்க நிறைவேற்றினது, உங்க நாட்களை நீங்க நிறைவேற்றினது, உங்க நாட்களை எப்படியாக நிறைவேற்றிருங்க. உங்க நாட்களை நிறைவேற்றிருங்க. உங்க நாட்களை நிறைவேற்றிருங்க. எப்படியாக நிறைவேற்றிருங்க. எப்படியாக வேகமா ஜெபிக்க தொடங்குங்க. நாட்களை நிறைவேற்றாம நீங்க எங்க ஓடி போனாலும் உனக்கு நன்மை இல்ல. எங்க போனாலும் உங்களுக்கு விமோசனம் இல்ல. உனக்கு துறவு செவி கொடுக்காது. உன் பிள்ளை பெரிய ஜாதியாக முடியாது. உன் பிள்ளைக்கு 12 பிரபுக்கள் எழும்ப முடியாது. ஆனா அற்பமான நாட்களை நிறைவேற்றிட்டு நீ வனாந்தரத்துக்கு போனாலும் அங்கே உனக்கு நீரூற்றுகள் வரும். அது உங்களுக்கு மட்டுமல்ல, தலைமுறையா அதுல தண்ணீர் குடிப்பாங்க. எத்தனை ஊழியக்காரங்க, எத்தனை விசுவாசிகள் தன் அற்பமான நாட்களை நிறைவேற்றாம பாதியில ஓடுறாங்க. ஓடாதீங்க. நீ அனுப்பி வைக்கப்படுவாய். கனத்தோடு அனுப்பி வைக்கப்படுவாய். சகல மரியாதையோடு இவ்விடத்திலிருந்து நீ புறப்படுவாய். வானம் திறக்கப்படுகிறது. நீ ஓடி போனதல்ல, நீ அனுப்பி வைக்கப்பட போகிறாய். என் பிதா என்னை அனுப்பினது போல நான் உன்னை அனுப்புகிறேன். கைகளை தட்டி ஆவியில நிரப்புங்க. அநேகரை அவமானத்தை விட்டு காப்பாத்துறதுக்கு தான் திரும்ப அடங்கி இருக்க சொல்றாரு. அற்பமான நாட்களை நிறைவேற்றிருங்க. கம்ப்ளீட் சவுலையும் பர்னபாவையும் நான் அழைத்த ஊழியத்திற்கு பிரித்து விடுங்கள். இவ்வளவு நாள் செய்தது நான் அழைத்த ஊழியத்துக்கு பிரித்து விடுங்க. அப்ப இவ்வளவு நாள் அவங்க அழைச்ச ஊழியத்தை செய்யலன்னு தானே அர்த்தம். ஏதோ ஒன்றை செய்திருக்கிறாங்க. பொதுவான ஊழியத்தை செய்திருக்கிறாங்க. 1ஆம் கிளாஸ்ல இருந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும் காமன்ங்க. தமிழ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல். ஆனா 11th படிக்கிறதுல இருந்து என்னன்னு கேட்க மாட்டாங்க. குரூப் என்னன்னு கேட்பாங்க. காலேஜ் படிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா என்ன டிபார்ட்மெண்ட்னு கேட்பாங்க. MBBS மட்டும் படிச்சா அதுக்கு வேல்யூ இல்லை. ஆனா MBBS ஆன்காலஜிஸ்ட்னு சொல்லுவாங்க. கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட். நீங்க இந்த ஆஸ்பத்திரிக்கு போனா போர்டு எல்லாம் பாக்குறது இல்லை. என்ன சீட்டுல எவ்வளவு பில்லு போட்டிருக்காங்கன்னு தான் பார்ப்போம். பிள்ளை இருக்கிறவங்க யாரை போய் பார்ப்பாங்க? கைனகாலஜிஸ்ட். கைனகாலஜிஸ்ட்னா மகப்பேறு மருத்துவர். அதுதான் ஸ்பெஷல். இப்ப என்ன சொல்றாரு தெரியுமா? பொதுவான வாழ்க்கையிலிருந்து ஸ்பெஷல் வேலைக்கு அவங்கள பிரித்து விடுங்க. இவங்க சிறுவர் ஊழியம், இவங்க சுவிசேஷ ஊழியம், இவங்களா சீஷர்களை உருவாக்குற ஊழியம், இவங்க வட மாநில ஊழியம். அதான் ஸ்பெஷல் ஒர்க். ஆனா எனக்கு என்ன வருத்தம்னா, இந்த சிமியோன், லூஹி, மனாயும் கடைசி வரைக்கும் பொதுவான வாழ்க்கையிலேயே முடிச்சிட்டாங்க. இவங்க 2 பேரும் மட்டும்தான் விசேஷ வாழ்க்கைக்கு அழைக்கப்பட்டாங்க. நாம எப்படி ஜெபிக்கணும் தெரியுமா? வாழ்க்கை சாதாரணமா முடிஞ்சிடக்கூடாது. அதனாலதான் பவுல் தைரியமா 2 தீமோத்தேயு 4:7 சொல்றான், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்த. ஏன் சொல்றான்னா, நான் அவங்கள மாதிரி என் வாழ்க்கையை சாதாரணமா முடிக்கல. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுவாரானால், நான் என்ன அழைச்ச ஒரு ஊழியர்கள் அதை தாங்க. எனக்கு நீங்க நம்ப மாட்டீங்கன்னா, வித் broken heart I am telling, என்ன கடைசி வரைக்கும் பொதுவான வாழ்க்கையில வச்சிடாதீங்க. என்ன கடைசி வரைக்கும் கவனிங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். அப்புறம் பார்க்கலாம். வார்த்தையை மிஸ் பண்ணிடாதீங்க. இவ்வளவு நேரம் இருந்த அர்த்தம் இல்லாம போயிடும், பிரயோஜனம் இல்லாம போயிடும். என்ன கடைசி வரைக்கும் பொதுவான வாழ்க்கையில விட்டுறாதீங்க. என்ன விசுவாசியா என் வாழ்க்கையை முடிக்க வச்சிடாதீங்க. என்ன அழைச்ச அழைப்புக்கு என்ன பிரிச்சு விடுங்க. கேட்போமா? என்ன அழைச்ச அழைப்புக்கு பிரிச்சு விடுங்க. 3வது, அவர்களை பிரித்து விடுங்கள் என்று ஆவியானவர் திருவுளம் பற்றினார்னு போட்டிருக்கு. அப்ப ஆவியானவர் பிரித்து விடல, ஆவியானவர் பிரித்து விடுங்கன்னு யார்கிட்டயோ சொல்லி இருக்கிறார். புரியலையா உங்களுக்கு? ஆவியானவர் பிரித்து விடல, நான் அழைத்த ஊழியத்திற்கு அவர்களை பிரித்து விடுங்கள் என்று ஆவியானவர். அப்போ நீங்க அற்பமான நாட்களை நிறைவேற்றினா உங்களுக்காக ஆவியானவர் யார்கிட்டயும் பேச போறாருன்னு அர்த்தம். உங்க அப்பா கிட்ட ஆவியானவர் பேச போறார்.
உன் மகன் அந்த ஊழியத்துக்கு அழைச்சிருக்க, நீ பிரித்து விடு. பாஸ்டர், கர்த்தர் என்ன ஊழியத்துக்கு அழைச்ச போது நான் எங்க அம்மா அப்பா கிட்ட பேசுறதுக்கு பயப்பட்டேன். ஆனா ஆண்டவர் சொல்றார், நீ பயப்படாத, உனக்காக நான் பேசுவேன். ஒரு நாள் எங்க அம்மா எழுப்பி எங்க அப்பாட்ட சொல்றாங்க, அப்பா நான் ஒரு தரிசனம் கண்டேன், அவனை கர்த்தர் ஊழியத்துக்கு அழைச்சிருக்காரு. எங்க அத்தாட்ட பேசியிருக்காரு, இப்படி மைக்கு வச்சு நான் சந்தனகல்ல சட்டை போட்டு அரபி நாடுல பிரசங்கம் பண்ற மாதிரி. அப்ப மொத்த குடும்பத்துக்கிட்டையும் பேசி என்னை பிரித்து விட சொன்னார். என் வேலை ஈஸி, நான் உங்களை பார்த்து இயேசுவின் நாமத்துல சொல்றேன், என் கணவர்கிட்ட நான் எப்படி பேச போறேன், என் குடும்பத்துல நோ 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 நோ. கர்த்தர் உங்களுக்காக உன் மேனேஜர்ஸ் பேசுவார், உனக்காக ராஜாக்களோடு பேசுவார், உனக்காக உன் போதகர்ட்ட. புரிஞ்சவங்க மட்டும் கை தட்டுக்க பார்க்கலாம். எனக்காக பிரித்து விடுங்கள். கொர்நேலியு வீட்டுக்கு போய் ஆண்டவர் தேவதூதன் அனுப்பி பேசுறார், பேதுருவை கூட்டிட்டு வந்து உன் வீட்டுல பிரசங்கம் பண்ணு. ஆனா பேதுரு அவ்வளவு சீக்கிரம் வரக்கூடிய ஆள் இல்லை. ஆனா கொர்நேலியு தன்னுடைய 2 பேரை 3 பேரை அனுப்பி பேதுரு வீட்டுக்கு அனுப்பி பேதுருவை கூட்டிட்டு வர போறாங்க. அப்போஸ்தலர் 10:20 போட்டிருக்கு, ஆவியானவர். புரிஞ்சவங்களுக்கு புரியும். அப்போஸ்தலர் 10:19-20 போட்டிருக்கு, ஆவியானவர் பேதுருட்ட பேசி சொன்னாரா, உன்னை 3 மனுஷருக்கு தேடுறாங்க, ஒழுங்கு மரியாதை இறங்கி போ, உங்க ஊழியம் ரொம்ப சிம்பிள் ஆயிரும். நீங்க போய் ஒரு ஆளுகிட்ட கெஞ்ச வேண்டாம், உங்களுக்காக ஆவியானவர் பேசலாம். அபிமெலேக் என்கிற ராஜா சாராளை கடத்திட்டு கொண்டு போய் வச்சிருக்கிற அரண்மனையில். ஆபிரகாம் போய் என் மனைவியை கடத்தி வச்சிருக்குன்னு கேட்டா கழுத்து போயிடும். எனக்கு வாஸ் a king. ஆனா கர்த்தர் சொப்பனத்தில் தரிசனமாகி ஆபிரகாமுக்காக பேசுறாரு. பேசி 7வது வசனத்துல சொல்றாரு, அவன் தீர்க்கதரிசி, அவன் தீர்க்கதரிசி, நீ போய் அவன்கிட்ட ஜெபம் பண்ணிக்கோ. அவன் ஜெபம் பண்ண அரண்மனையில் இருக்கிற எல்லாருடைய கர்ப்பமும் கலன்றும். உங்களுக்காக ஆவியானவர் பேச தொடங்கிட்டாருன்னு வைங்களேன். That's all. இது நீங்க சாதாரண நினைக்கிறீங்களா? My ministry is all about that. லாக்டவுன் பீரியட்ல போன் இல்ல. எங்க அம்மா சொன்னாங்க, நான் 10,000 ரூபாய் தரேன், ஒரு போன் வாங்கிக்கணும்னு சொன்னேன். அவருக்கு தெரியும், அவருக்கு தந்தா தரட்டும், இல்லைன்னா வேண்டாம். எனக்காக ஆண்டவர் யார்கிட்டயோ பேசி விமானத்தின் மூலமாய் அவசர பொருட்கள் அனுப்புற இடத்துல எனக்கு கொடுத்து அனுப்புனாங்க. கர்த்தர் உங்களுக்காக பேச தொடங்கிட்ட ஆத்துமாதாயம் ஈஸி, இடம் ஈஸி, ஊழியம் ஈஸி. நீங்க போறதுக்கு முன்னாடியே சொல்லுவார், இப்படி ஒரு மனுஷன் வருவான், அவனுக்கு வீடு ஆயத்தம் பண்ணி வை. இந்த வருஷம் உங்களுக்காக ஆவியானவர் பேசுவார். எனக்காக யார் பேசுவான்னு கேட்டீங்கல்ல, எனக்காக யார் பேசுவா? எனக்காக எந்த ஊழியக்காரர் பேசுவாங்க? அடிக்கடி நான் நினைப்பேன், எனக்காக பேசுறதுக்கு யார் இருக்கு? ஆண்டவர் என்கிட்ட ஒருத்தர் சொன்ன, எனக்காக நீ அற்பமான வேலையை செய்யும் போது உனக்காக நான் பேச மாட்டேனா? கரங்களை உயர்த்துங்க, நாம் ஜெபிப்போம். க்ளோஸ் யுவர் பைபிள்ஸ். நமக்காக ஆவியானவர் பேச போகிறார். ஆவியானவர் பேசி பிரித்து விட போகிறார். பேசி பிரித்து விட போகிறார். கடினமான மனிதர்களோடு பேச போகிறார். எனக்கு இது பிரயோஜனமா இருக்கு, என் வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட மாதிரி இருக்குன்னு சொல்றவங்க மட்டும் முழங்கால் படி எடுங்க பார்க்கலாம். கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிச்சு முடிக்க போறோம். நான் இப்படி சொல்றேன், உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன். உங்களுக்காக உங்க விசுவாசிகிட்ட கர்த்தர் பேசினா என்ன ஆயிரும் சொல்லுங்க? ஜெபிங்க. சகோதரி, உங்களுக்காக உங்க கணவர்கிட்ட பேசிட்டா என்ன ஆகும் சொல்லுங்க? ஜெபிக்கிறவங்க ஜெபிங்க. உங்களுக்காக உங்க பாஸ்டர்கிட்ட பேசிட்டா என்ன ஆகும்? நான் போய் எனக்கு ஊழிய அழைப்பு இருக்கு, என்ன அனுப்புங்கன்னு சொன்னா பாஸ்டர் தப்பா நினைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா ஆவியானவர் உங்க பாஸ்டர் கிட்ட உங்களை பற்றி பேசினா அது தப்பா நினைக்க வாய்ப்பா இருக்காது. இந்த 100 மணி நேரம் ஜெபத்துக்கு பிறகு இந்த மானூர் தாலுகாவில் திருநெல்வேலியில் அது நடக்கும். இங்க இருக்கிற சிலருக்காக ஆவியானவர் பெரிய பெரிய இடங்கள்ல பேச போகிறார். ஓ ரபா ஷரகதனா, காட்டில் இருக்கிற தாவீதே, உன்னை பற்றி அரண்மனையில் இருக்கிற சவுலோடு நான் பேச போறேன். வாசிப்பதில் தேறினவன், வெல் prudent in speech. தீவுகளை தாண்டி உன்னை குறித்து பேச போறேன். சும்மா பேசுறேன்னு நினைக்கிறீங்களா?
சும்மா சொல்றேன் நினைக்கிறீங்களா? எஸ், இட் இஸ் டெஸ்டட் அண்ட் ப்ரூவன். இது லிவிங் டெஸ்டிமோனி. எஸ், வாய்களை தரங்க. சவுல் பர்னபாவு போய் எங்கேயும் போய் கை கட்டி நிக்கல, எங்கேயும் போய் எனக்கு இந்த அழைப்பு இருக்குன்னு சொல்லல. உன் அழைப்பு ஆவியானவர் பேச போறார். உங்க அழைப்பை மற்றவங்களுக்கு மற்றவர் கர்த்தர் புரிய வைக்க போறார். அவன் தீர்க்கதரிசி, அவன் சுவிசேஷகர், அவன் போதகர், அவன் அப்போஸ்தலர். கர்த்தர் புரிய வைக்க போகிறார். புரிய வச்சு சொல்ல போறார், உன் கையால அனுப்பிவிடு. எல்லாஹி ஷபாரம் தேரி அஸ்மதலா பகதுரபா. ஆனா இதுக்கெல்லாம் என்ன செய்யணும் தெரியுமா? இதுக்கெல்லாம் அடிப்படை அந்த அற்பமான நாட்களை வேண்டான்னு சொல்லக்கூடாது. இத்தனை பேருக்கு புரிஞ்சது? ஆனா இந்த நாட்கள் தான் அவமதிக்கப்படும், இந்த நாட்கள் புறக்கணிக்கப்படும், இந்த நாட்கள் வேண்டாய் வெறுப்பாய் பார்க்கப்படும். ஆனா இந்த நாட்களையும் சந்தோஷமா நான் ஏற்றுக்கொள்ளுவேன்னு சொல்றேன். கட்டாயம் இல்லாம நீங்க ஜெபிங்க, பார்க்கலாம், பார்ப்போம். நீங்க உங்களால என்ன முடியும் அதை செய்யுங்க ப்ளீஸ். நான் உங்களை ஆர்டிபிஷியல் ஆக்க விரும்பல, நான் உங்களை குரூம் பண்ண விரும்பல. ப்ளீஸ் ப்ளீஸ். எத்தனை பேர் ஓடிட்டாங்க தெரியுமா? எத்தனை பேர் ஓடிட்டாங்க தெரியுமா? ஆனா அவங்க மட்டும் இந்த நாட்களை நிறைவேற்றி இருந்தா அவங்கள நான் அழைத்த ஊழியத்துக்கு பிரித்து விட்டிருப்பேன். எத்தனை பேருக்கு புரியுது? ஜெபிங்க. சேனைகளின் கர்த்தாவே, ஜீவனுள்ள தேவனே, உம் சமூகம் எவ்வளவு இன்பமானது. சேனைகளின் கர்த்தாவே, உடலும் உள்ளமும் கம்பீர சத்தத்தோடு ஆடி பாடி துதித்து மகிழ்கின்றது. உடலும் உள்ளமும் கம்பீர சத்தத்தோடு ஆடி பாடி துதித்து மகிழ். இவ்வளவு நேரம் பாடினதுக்கு பாடலாமே. என் தேவனே, என் தேவனே, உருவ நடந்திடுவே. சொல்லும் போதே உமது கனமழையா உருவ நடந்திடுவே. நடந்து சென்றிடுவே உமது கனமழையா தினமும் நிரம்பிடுவே. எத்தனை பேர் உண்மையா உணர்றீங்க? அந்த நல்வார்த்தைகள் நிறைவேறணும்னா சில பாதைகள் வழியா நீங்க போய் தான் ஆகணும். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? அந்த சிமியோனும் லூகியும் மனாயும் செய்யாத வேலையை, அந்த தர்மம் அற்பமானதை, கனம் இல்லாததை, மதிப்பில்லாததை அவங்க நிறைவேற்றினாங்க. அவங்க நிறைவேற்றி முடிச்சதை கர்த்தர் பார்த்த உடனே அவங்களை பிரித்து விடுங்கன்னு சொல்றா. அந்த காலம் முடிய போகிறது. அற்பமான நாட்கள் முடிவுக்கு வரப்போகிறது. நீ கனவீனப்படுத்தப்பட்ட நாட்கள் முடிவுக்கு வரப்போகிறது. உங்களை கேவலமாய் பார்த்த நாட்கள் முடிவுக்கு வரப்போகிறது. எப்படியானால் அதை நிறைவேற்றி முடிச்சிருங்க. எப்படியானாலும் அதை நிறைவேற்றி முடிச்சிருங்க. நிறைவேற்றி முடிச்சிட்டீங்கன்னு அவருக்கு தெரிஞ்சிட்டு வைங்களே, அடுத்த நிமிஷம் கர்த்தரே தலையிட்டு அவளை அனுப்பிவிடு, அவள் அனுப்பிவிடு. ஓடி போனாள் என்கிற பெயர் அல்ல, நீ அனுப்பிவிடப்பட போகிறாய். பெரிய பெரிய தேசங்களுக்கு, பெரிய பெரிய திட்டங்களுக்கு கைகளை தட்டும்போது உன்னை அனுப்பிவிட போகிறார், உன்னை அனுப்பிவிட போகிறார், உன்னை அனுப்பிவிட போகிறார். நீ ஓடாத, உன்னை அனுப்பிவிடுவார். உன்னை அனுப்பி வேடிக்கை பார்க்காம கைகளை தட்டி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளுங்கள், பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளுங்கள். உன்னை பிரித்து விடுகிறார், உன்னை பிரித்து விடுகிறார். கைகளை தட்டுமா வேடிக்கை பார்க்காதீங்க. ஒரு பெரிய அபிஷேகம் இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. யார் என்ன பார்த்தாங்க? நான் பார்க்கிறேன், நான் பார்க்கிறேன். நீ அற்பமா எண்ணப்படுகிறத கர்த்தர் பார்க்கிறாரு. அந்த ஊழியத்தை செய்யறத நான் பார்க்கிறேன், நான் பார்க்கிறேன். அந்த 4 பிள்ளைங்களுக்கு சண்டே ஸ்கூல் எடுக்கிறத நான் பார்க்கிறேன். அந்த ஒரு விசுவாசிக்காக அவ்வளவு தூரம் பிரயாணப்பட்டு போறத பார்க்கிறேன்.
அந்த அற்பமான நாட்களை நீங்க செய்யறதை 7 கண்களும் பார்க்கிறது. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இந்த அற்பமான நாட்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இந்த அற்பமான நாட்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இந்த அற்பமான நாட்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. வேடிக்கை பார்க்காதீங்க. இந்த அற்பமான நாட்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இந்த அற்பமான நாட்கள் மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. கண்காணிக்கப்படுகிறீங்க. சில ஊழியங்கள் கண்காணிக்கப்படுகிறது. இதை மட்டும் உண்மையா நிறைவேற்றிட்டீங்கன்னா கர்த்தரே உன்னை பிரித்து விட போகிறார். இதுவரையிலும் நீ காணாத ஒரு அபிஷேகத்தை, ஒரு வல்லமையை, ஒரு கிருபையை எனக்கு சாதகமா இருப்பாரு பார்த்தா என்ன திரும்பவும் அதே காரியத்தை செய்ய சொல்றாரு. நான் இப்படி சொல்லி முடிக்கிறேன். எத்தனை கூட்டத்துல பங்கு பெற்றாலும் திரும்பவும் அதே வாழ்க்கைக்கு போற மாதிரி இருக்குன்னு சிலர் உணர்றீங்களா? அதுக்கு அர்த்தம் உங்க கோர்ஸ் இன்னும் கம்ப்ளீட் ஆகலன்னு அர்த்தம். கர்த்தர் பேசுறது பொய் நல்ல அர்த்தம். நீங்க பெற்ற அபிஷேகம் பொய் இல்லைன்னு அர்த்தம். உன் கோர்ஸ் இன்னும் கம்ப்ளீட் ஆகல. இந்த கூட்டத்துல என் வாழ்க்கை மாறிடும்னு நினைக்கிறேன். ஆனா மறுபடியும் அதே இடத்துல போய் தான் என்ன உட்கார சொல்றாரு. மறுபடியும் அதே வாழ்க்கை தான், மறுபடியும் அதே கண்ணீர் தான். இல்ல, உன் கோர்ஸ் இன்னும் கம்ப்ளீட் ஆகல. கம்ப்ளீட் ஆனோட நானே உன்னை அனுப்பி விடுவேன். அதிகாலமே உன்னை அனுப்பி விடுவேன். உங்க ஃபைல் தான் ஃபர்ஸ்ட். நீ இந்த தடவை போகும்போது துறவு திறக்கும். எல்லா தேசங்கள் கண்டு நடுங்கும். தன் நாட்களை நிறைவேற்றிட்டு வருகிறவனுக்கு முன்பதாக கதவுகளை திறவுங்கள். அனாதி கதவுகளை உயருங்கள். 430 வருஷத்தை முடிச்சிட்டு புறப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செங்கடல் வழிவிட்டது, யோர்தான் வழிவிட்டது. கர்த்தர் சொல்லுகிறார், சிலருக்கு செங்கடல் வழிவிட போகிறது, யோர்தான் வழிவிட போகிறது. நீ கால் வச்ச உடனே எத்தனை பேருக்கு புரியுது? உங்க நாட்களை நிறைவேற்றிட்டீங்கன்னா செங்கடலுக்கு புரியும். செங்கடலுக்கு புரியும். இவன் தன் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் வர்றான். தன் அடிமைத்தனத்தின் நாட்களை நிறைவேற்றிட்டு தான் வர்றாங்க. அதனால வெட்டாந்தரையாய் நடந்து போக ஓ செங்கடல் உனக்கு வழிவிட போகிறது. யோர்தான் ஆதாம் தேசம் வரைக்கும் குவியலா நிற்க போகிறது. உன்னில் இருக்கிற கடைசி மிருக ஜீவன் வரைக்கும் கடந்து போகிற வரைக்கும் யோர்தான் குவியலாய் நிற்க போகிறது. இது கர்த்தருடைய வார்த்தை. சில கிராமங்கள் செவி கொடுக்க போகிறது, சில பட்டணங்கள் செவி கொடுக்க போகிறது. நீங்க தோற்ற அதே இடத்துல போய் இந்த தடவை ஜெயிக்க போறீங்க. சிலர் சபைக்கு இடம் தர போகிறார்கள், சிலர் ஊழியத்திற்கு இடம் தர போகிறார்கள், உன்னை ஏற்றுக்கொள்ள போகிறார்கள், உன்னை விசாரிக்க போகிறார்கள். ஏன்னா you completed your course. உன் நாட்களை நிறைவேற்றிட்டு இனி வேதாகமத்தை திறந்தா துறவுகள் பாரு, துறவுகள் fire லஹீஷா லா பிரபாபா. கை தட்டுங்க, விடாதீங்க. கை தட்டுங்க 2 நிமிஷம். இனி துறவுகள் திறக்கும். ரபா ஹதரா ரபல ஹதரா கடகதரா. துறவுகள் திறக்கப்படும், துறவுகள் திறக்கப்படும், துறவுகள் திறக்கப்படும், துறவுகள் திறக்கப்படும், துறவுகள் திறக்கப்படும், துறவுகள் திறக்கப்படும். கைகளை தட்ட தட்ட கிருபை 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 கிருபை. இனி உனக்கு அது திறந்தே ஆகணும். இனி வட மாநிலங்கள்ல துறவுகள் திறக்கப்படும், கற்பப்பை திறக்கப்படும், வலட்டு கற்பங்கள் திறக்கப்படும். வல்லமாய் வல்லமாய் இறங்கி வருகிறது. இனி ஒன்று உனக்கு மறைந்திருக்காது. இனி ஒன்று உனக்கு மறைந்திருக்காது. இனி ஒன்று உனக்கு மறைந்திருக்காது. கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு போறதுனால துறவுகள் ஒரு சத்தத்தை கேட்கும். துறவுகள் ஒரு சத்தத்தை கேட்கும். இலாஹா பாஷா கதரா அரபா கதுரபா சதரபா. வாயத்தரக 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 வாயத்தரக. அதே வனாந்தரம் தான். ஆனா இந்த தடவை ஒரு துறவு திறக்கப்பட போகிறது. நீங்க பார்க்க போறீங்க. ஒரு துருத்தி தண்ணி இல்லைன்னு அழுத உனக்கு ஒரு சந்ததிக்கான துறவை நான் திறக்கிறேன். ஏன்னா அற்பமான நாட்களை நிறைவேற்றிட்டு வருகிற உனக்காக வனாந்தரம் காத்திருக்கிறது, துறவுகள் காத்திருக்கிறது. விடாதீங்க விடாதீங்க விடாதீங்க. சாதாரணமா உங்க வாழ்க்கை முடியாது. கர்த்தர் சிலரை அழைத்த ஊழியத்துக்கு பிரித்து விடுகிறார், பிரித்து விடுகிறார். ஸ்பெஷல் வர்க்குக்கு பிரித்து விடுகிறார். ஓ ரஹசி மசூஹபரா ஹஸபரா. வாழ்க்கை இப்படியே போயிரும் சிலர் பயப்படுறீங்கல்ல. இல்ல, உன்னை இந்த ஊழியத்திலிருந்து உன்னை பிரித்து விடுகிறார். நான் இப்படி போய் பேச முடியும்? நான் பேசினா எப்படி ஏற்றுக்கொள்ளுவாங்க? என் வார்த்தைக்கு மரியாதை இல்லையே. உனக்காக நான் பேசுவேன். I will speak. அந்த அற்பமான நாட்களை மட்டும் நிறைவேற்று. அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் கை உயர்த்தி ஜெபி. நீங்க என்ன உணர்றீங்களோ ஆண்டவர்ட்ட பேசுங்க. எவ்வளவு பேச முடியுமோ ஆண்டவர் பேசியிருக்கிறார்.
எவ்வளவு தாமதமாகி பிறக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு வித்தியாசம். தீர்மானத்தில் உறுதியா இருக்கிறவங்கள வித்தியாசம், அதிகம் தேவனோடு பேசுகிறவர்களை வித்தியாசம், அற்பமான வாழ்க்கை நிறைவேற்றுகிறவர்களை வித்தியாசம். ஒருவ நடந்திடுவே. ஓடாதீங்க, ஓடாதீங்க. பிரச்சனை பிரச்சனைன்னு விட்டுட்டு ஓடாதீங்க. ஸ்தோத்திரத்தோடு மறுபடியும் அடங்கியிருங்க. நானே உன்னை இஸ்ரவேல் என்னும் கன்னிகையை நீ மறுபடியும் கட்டப்படுவாய். நீ மேளவாத்தியத்தோடு புறப்படுகிற காலம் வரும். உன்னை கர்த்தர் சாதாரணமா அல்ல, ஓடி போனாள் என்பதல்ல, அனுப்பப்படுவாய். கனத்தோடு மகிமையோடு கர்த்தர் கிரியை செய்ததற்காய் நல்ல கைகளை தட்டி, சேனைகளின் கர்த்தாவே, ஜீவனுள்ள தேவனே, உன் சமூகம் எவ்வளவு இன்பமானது. சேனைகளின் கர்த்தாவே, ஜீவனுள்ள தேவனே, உன் சமூகம் எவ்வளவு இன்பமானது. உடலும் உள்ளமும் கம்பீர சத்தமிட்டு பாடி பாடி துதித்து, அழுகின்றது. என் தேவனே, என் தேவனே. எல்லாரும் கை உயர்த்தி, படிப்புல, வேலையில, ஊழியத்துல இன்னொரு தடவை என் தேவனே, இன்னொரு தடவை சொல்லுங்க. என் ராஜனே, உருவ நடந்திடுவே, நடந்து சென்றிடுவே உமது கனமழையா. உருவ நடந்திடுவே உமது கனமழையா. அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரூற்று நீதானையா, நீதானையா. ஒரு தடவை அழுகையின் நடக்கும் போதெல்லாம் என் தேவனே, என் தேவனே, என் தேவனே. முடிங்க, அதிகாலமே நியாயம் செய்வார். ஓ, உருவ நடந்திடுவே. கர்த்தர் பார்க்கிறாருங்க, இந்த அற்பமான நாட்கள் பார்க்கிறார். நீங்க எப்படி ஊழியம் செய்றீங்க பார்க்கிறார். நாம எப்படி கையாளுகிறோடு பார்க்கிறார். அந்த வாடகை வீட்டுல எப்படி வாழ்றீங்கன்னு பார்க்கிறார். அந்த நெருக்கடியான சபையில எப்படி வாழ்றீங்கன்னு பார்க்கிறார். அந்த அற்பமா எண்ணப்படுகிற ஊழியத்துல நீங்க எப்படி பிஹேவ் பண்றீங்கன்னு பார்க்கிறார். உருவ நடந்திடுவே, எதை மறந்தாலும் அற்பமான நாட்கள் கண்காணிக்கப்படுகிறது என்பதையாவது மனதில் வச்சுட்டு போங்க. இந்த நாட்கள்ல நீங்க எப்படி இருக்கிறீங்களோ இதை வச்சுதான் கர்த்தர் நம்மளை பிரித்து விடுவா. ஒருத்தராதீங்க, கோபப்படுறாதீங்க, தூக்கி எரிஞ்சிடாதீங்க. உண்மையா ஜெபிக்கிறவங்க ஜெபிங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் இது புரியணும்னு அவசியம் இல்லை. எல்லாருக்கும் புரியவும் புரியாது. என் தேவனே, எனக்கு பரிசுத்த ஆவியானவர் தெளிவா உணர்த்துகிறார். இந்த நாட்களை மட்டும் நிறைவேற்றின சொல்லு. அதற்கு பிறகு இவன் கால் மிதிக்கிற ஒவ்வொரு இடமும் இவர்கள் யார் என்பதை உணர்த்தும், யார் என்பதை உணர்த்தும். துறவுகள் திறக்கும். ஓ, சூழ்நிலைகள் சாதகமாய் மாறும். எஸ், ஆவியானவர் உங்களுக்காய் பேச போகிறதற்காய் நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து தேவனே,